ஹாய் ஹலோ அண்ட் வணக்கம் பசங்களா. வெல்கம் டு ஃபிசிக்ஸ் வாலா தமிழ்நாடு 8, 9 and 10 சேனல். அண்ட் நான் தான் உங்களோட ஐஸ்வர்யா மேம். ஸோ எஸ் பசங்களா, இன்னைக்கு நம்ம குட்டி வாரியர்ஸ் பேட்ச் நம்மளோட 8th ஸ்டாண்டர்ட் செஷன் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு நம்ம ஒன் ஷார்ட் செஷன் தான் பார்க்க போகிறோம். ஒன் ஷார்ட்ல என்ன சாப்டர் மேம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கெமிஸ்ட்ரியில் கெமிஸ்ட்ரி இன் எவ்ரிடே லைஃப். இந்த சாப்டர் வந்து ரொம்பவே ஈஸியான சாப்டர். ஸோ மற்ற சாப்டர்லாம் கம்பேர் பண்ணுறப்ப இது ரொம்பவே ஈஸி. என்ன சில விஷயங்கள்லாம் நீ ஞாபகம் வச்சுக்கணும். அதை தாண்டி இந்த சாப்டர் ரொம்ப ஈஸிடா பசங்களா. ஓகே, ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரத்தில் நான் முடிச்சிடுவேன். ஸோ இது எல்லாமே நான் இந்த சாப்டர் எப்படி உனக்கு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, புக் பேக் கொஷின்ஸ் வைஸ் நான் எடுத்துகிட்டு போகலான்னு இருக்கேன். பிகாஸ் மோஸ்ட்டாக இந்த சாப்டர்லேருந்து உனக்கு தியரி கொஷின் தான் இருக்கும். ஸோ சில விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டாவே போதும், யூ கேன் ஈஸிலி ஸ்கோர் இன் திஸ் சாப்டர். சரியா? ஸோ நிறைய விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அதை தாண்டி இந்த சாப்டரில் பெருசாக ஒன்றும் இல்லை. யூ ஹேவ் நீ கெமிஸ்ட்ரி எங்கெங்கெல்லாம் அப்ளை ஆகுது அது தெரிஞ்சுப்பேன். சரியா? ஸோ நம்ம சேனலில், நம்ம வாட்ஸ்அப் சேனல் நீ இன்னும் ஜாயின் பண்ணலன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வாட்ஸ்அப் சேனலில் உனக்கு இந்த எக்ஸாமுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் கொஷின், ஸ்டடி பிளான், ஃபார்முலா ஷீட் இது எல்லாமே உனக்கு வாட்ஸ்அப் சேனலில் நாங்கள் உங்களுக்கு சென்ட் பண்ணிவிடுவோம். ஸோ ஜாயின் பண்ணலனா இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி நீ வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோ. சரியா? அண்ட் அதே மாதிரி மேம், நான் யூடியூப்பில் தாண்டி எனக்கு ரொம்ப டிஸ்ட்ராக்ட் ஆகுது. நான் டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் படிக்கணும், நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டேன்னா, நம்மளோட குட்டி வாரியர்ஸ் பேட்ச் உனக்கு எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளோட ஃபிசிக்ஸ் வாலா ஆப்பில் இருக்குது. ஸோ அதில் நீ குட்டி வாரியர்ஸ் பேட்சில் ஃப்ரீயாகவே என்ரோல் பண்ணிக்கலாம்டா பசங்களா. ஃப்ரீயாகவே என்ரோல் பண்ணிக்கிட்ட அப்படின்னா யூ கேன் வாட்ச் ஆர் வீடியோஸ் வித்தவுட் எனி டிஸ்ட்ராக்ஷன். ஓகே, எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் நீ வீடியோஸ்லாம் பார்க்கலாம். சரிங்க மேம், இந்த சாப்டரில் நம்ம என்ன படிக்க போகிறோம் அதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ வாட் ஆர் வி கோயிங் டு லேர்ன் இன் திஸ் சாப்டர்? ஓகே, ஸோ ஹைட்ரோகார்பன்ஸ் தான் என்ன? What do you mean by hydrocarbons? நேச்சுரல் கேஸ்னா என்ன? அப்புறம் அதர் கேஸஸ் பற்றி படிக்க போகிறோம், கோல் பற்றி படிக்க போகிறோம். அண்ட் நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு லேர்ன் அபவுட் பெட்ரோலியம். பெட்ரோலியம்னா என்ன? ஃபியூவல்னா என்ன? ஆல்டர்னேட்டிவ் ஃபியூவல்னா என்ன? சோலார் எனர்ஜினா என்ன? ஸோ இதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த சாப்டரில் படிக்க போகிறோம். சரியா? ஸோ எஸ், ஸோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்க போகுது இந்த சாப்டர். ஸோ வித்தவுட் வேஸ்டிங் த டைம் வில் கோ இன் டு த சாப்டர். ஸோ அதுக்கு முன்னாடி புக் பேக் கொஷின்ஸில் உனக்கு என்ன கேட்குறாங்க மெயினாக அப்படின்னு பார்த்தோன்னா, உனக்கு கொஞ்சம் ஐடியா வரும் இல்லையா? ஸோ வில் see the book back questions என்னது. ஸோ ஆன்சர் ப்ரீஃப்லியில் கேட்டினேஷன், அட்வான்டேஜஸ் ஆஃப் நேச்சுரல் கேஸ், சிஎன்ஜி, சிங் கேஸ், ஆந்த்ரசைட் பற்றி கேட்டிருக்காங்க. அப்புறம் ஆக்டேன் நம்பர், சென்டீன் நம்பர், பிளேசஸ் இன் தமிழ்நாடு having wind energy, solar energy, types of coal, destructive distillation, types of fuel gas. ஓகே, ஸோ உனக்கு ஒரு ஐடியா எதுவுமே இருந்திருக்காது. பட் இருந்தாலுமே இந்த சாப்டரில் நம்ம பார்க்கலாம், நிறைய விஷயங்கள் படிக்க போகிறோம். ஸோ கெமிஸ்ட்ரி இன் ஆர் டே டு டே லைஃப். நம்ம கெமிஸ்ட்ரின்ற வார்த்தையை கேட்டதுக்கப்புறம் நம்ம என்ன நினைப்போம்? எல்லாருமே கெமிஸ்ட்ரினாவே கெமிக்கல்ஸு இப்படி தான் நினச்சிட்டு இருக்கோம். பட் அப்படி கிடையாது. கெமிஸ்ட்ரி இந்த கெமிக்கல்ஸை தாண்டி கெமிக்கல்ஸ் தான், லேபில் தான் கெமிஸ்ட்ரி இருக்கும் அப்படின்னு நினச்சேன்னா கிடையாது. உன்னை சுற்றி இருக்கிற எல்லா இடத்துலையுமே கெமிஸ்ட்ரி இருக்குது. ஓகே, கெமிஸ்ட்ரி இஸ் பியாண்ட் தட். வி கேன் ஃபைண்ட் கெமிஸ்ட்ரி இன் ஆர் சரௌண்டிங். நிறைய பேர் கேட்பாங்க, மேக்ஸு, ஃபிசிக்ஸு, பயாலஜி இதெல்லாம் டே டு டே லைஃப்க்கு யூஸ் ஆகும், கெமிஸ்ட்ரி எங்கே யூஸ் ஆகும் இப்படி நிறைய பேர் கேட்பாங்க. அப்போ நீ சொல்லணும், இந்த சாப்டர் படிச்சுட்டு வரேன், அப்போ நான் ஆன்சர் பண்ணுறேன்னு சொல்லுங்கள். ஸோ கெமிஸ்ட்ரி இஸ் இன் த ஏர் வி பிரீத். நீ ஆக்சிஜன் தானே இன்ஹேல் பண்ணுற, அது கெமிஸ்ட்ரியா? ஆக்சிஜன் இஸ் அ கெமிக்கல் காம்பவுண்ட். த ஃபுட் வி ஈட், சாப்பிட்றது, அதில் குளுக்கோஸ் இருக்குது, ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, கார்போஹைட்ரேட்ஸ், அல்டிமேட்டாக அதோட ஸ்ட்ரக்சர் பார்த்தனா கெமிஸ்ட்ரியா? அதே மாதிரி நீ யூஸ் பண்ணுற எல்லா பொருளையுமே, ஈவன் சோப்பு, டிட்டர்ஜென்ட், இது எல்லாமே கெமிஸ்ட்ரி தான். Our body is made of elements like nitrogen, phosphorus, hydrogen, oxygen, calcium, potassium, sulfur, magnesium, etc. இப்போ அயன் டெஃபிஷியன்சின்னு சொல்கிறாங்க, ரத்த சோகை அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் அயன் டெஃபிஷியண்ட்டாக இருக்கிறதுனால. இந்த அயன்னா என்ன? இரும்பு சத்து. ஸோ இரும்பு சத்துனா அதுவுமே ரிலேட்டட் டு கெமிஸ்ட்ரி தானே. அதே மாதிரி உன்னோட போனுக்கு கால்சியம் ரொம்ப முக்கியம். நல்லா நீ கால்சியம் எடுத்துக்கணும். கால்சியம் கெமிஸ்ட்ரி. ஸோ உன்னோட உடம்புலையுமே நிறைய கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஆல் த கெமிக்கல் ரியாக்ஷன் டேக்கிங் பிளேஸ் இன் அவர் பாடி ஆர் டியூ டு கெமிஸ்ட்ரி. அதே தவிர்த்து உன்னோட பாடியில் நிறைய ரியாக்ஷன் நடக்குது, டைஜஷன் நடக்குது. டைஜஷனில் உனக்கு என்ன நடக்கும்? உனக்கு ஃபுட்டெல்லாம் பிரேக் டவுன் ஆகுது. ஓகே, பட் ரெஸ்பிரேஷனில் என்ன நடக்குது? அங்கேயுமே கெமிக்கல் ரியாக்ஷன் தானே. ஃபார் எக்ஸாம்பிள், ரெஸ்பிரேஷனில் என்ன நடக்கும்டா பசங்களா? குளுக்கோஸ் ஆக்சிஜன், இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் குளுக்கோஸ் பிரேக் டவுன் ஆகி எனக்கு எனர்ஜி ரிலீஸ் பண்ணுது.
இல்லையா? ஸோ இதுவுமே வந்து கெமிஸ்ட்ரி. ஸோ எல்லா இடத்துலையுமே கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அவர் ஓல் லைஃப் இஸ் டிபெண்ட் ஆன் வேரியஸ் கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ். அதில் ஹைட்ரோகார்பன்ஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் ஒன்ஸ். ஓகே, நிறைய கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் நம்ம டே டு டே லைஃப்பில் உனக்கு வந்து அப்ளை ஆகுது. பட் அதை தவிர்த்து ஹைட்ரோகார்பன்ஸ்ன்றது இட் ஆர் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன். தே ஃபைண்ட் அப்ளிகேஷன் இன் ஆர் டெய்லி லைஃப். ஸோ ஹோல் சிவிலைசேஷன் இஸ் ட்ரிவன் பை ஹைட்ரோகார்பன்ஸ்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ஹோல் சிவிலைசேஷன் எக்கனாமியே ஹைட்ரோகார்பன்ஸ்னால தான் மூவ் ஆகுதுன்னு சொல்லலாம். எப்படி மேம் சொல்கிறீங்க? பிகாஸ் பசங்களா ஃபாசில் ஃபியூவல்ஸ் லைக் பெட்ரோலியம், கோல், இது எல்லாமே என்னது? தே ஆர் சம் கைண்ட் ஆஃப் கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ். இந்த பெட்ரோல், கோல், டீசல் விலை ஏறுது, பெட்ரோல் விலை ஏறுது இப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அதை வச்சு நம்மளோட சிவிலைசேஷனே நம்ம ஃபாசில் ஃபியூவல்ஸ் டிட்டர்மைன் பண்ணுது. ஓகே, நம்மளோட எக்கனாமிக் க்ரோத்தையே நம்மளோட ஃபாசில் ஃபியூவல்ஸ் டிட்டர்மைன் பண்ணுது. விலைவாசி ரொம்ப அதிகமாகிடுச்சு அப்படின்னா டீசல் விலைலாம் ஏறும் இல்லையா? எதனால்? ஃபாசில் ஃபியூவல்ஸ்னால. ஓகே, ஸோ ஓல் சிவிலைசேஷனே கெமிஸ்ட்ரி மேலே டிபெண்ட் ஆயிருக்கு. In this lesson, we are going to study about different types of hydrocarbon, fossil fuel, and characteristics of fuel, solar energy and its application. இந்த லெசனில் ஹைட்ரோகார்பன்ஸ்னா என்ன, ஃபியூவல்னா என்ன, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபியூவல் இருக்குது, அதை பற்றி படிக்க போகிறோம். கோல், பெட்ரோலியம், சோலார் எனர்ஜி இதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த சாப்டரில் படிக்க போகிறோம். ஸோ ஹைட்ரோகார்பன்ஸ்னா என்ன? Hydrocarbons are the organic compounds consisting of carbon and hydrogen. என்னது? ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸில் வெறும் கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் மட்டுமே அந்த காம்பவுண்ட்ஸில் இருந்துச்சுன்னா அதை தான் நான் என்ன சொல்லுவேன்? நான் ஹைட்ரோகார்பன்ஸ்னு சொல்லுவேன். ஸோ த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் விச் கண்டெயின் ஒன்லி கார்பன் அண்ட் ஹைட்ரஜன், அதை நான் என்ன சொல்லுவேன்? ஐ கால் திஸ் ஆஸ் ஹைட்ரோகார்பன்ஸ். ஸோ இந்த ஹைட்ரோகார்பன்ஸ் தே ஆர் கம்பஸ்டிபிள் அண்ட் ப்ரொடியூஸ் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி. என்னது? தே ப்ரொடியூஸ் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி. புரியுதா? ஸோ இந்த ஹைட்ரோகார்பன்ஸை நீ வந்து பேர்ன் பண்ணனா உனக்கு நிறைய ஹீட் எனர்ஜி கொடுக்கும்னு சொல்கிறாங்க. அதை தவிர்த்து ஹீட் எனர்ஜியை தவிர்த்து உனக்கு என்னென்ன இதில் வந்து வரும் அப்படின்னு பார்த்தோன்னா கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் ஆகும் அண்ட் வாட்டர் வேப்பர் ஃபார்ம் ஆகும் ஆன் பர்னிங். சரியா? ஸோ ஹைட்ரோகார்பன்ஸை யூஸ்வலாக நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? ஃபியூவலாக யூஸ் பண்ணுவோம். ஹைட்ரோகார்பனில் கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் இருக்குது. இதை பேர்ன் பண்ணுறப்ப யூ கெட் லாட் ஆஃப் ஹீட் எனர்ஜி அண்ட் அதே மாதிரி யூ கெட் லாட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர் வேப்பர். ஓகே, ஹைட்ரோகார்பன்ஸ்னால் இதான். ஸோ ஹைட்ரோகார்பன்ஸ் யூஸ்வலாக நேச்சரில் அக்கர் ஆகும் அண்ட் தே ஆர் ஃபவுண்ட் இன் ஃபாசில் ஃபியூல்ஸ் லைக் க்ரூட் ஆயில், நேச்சுரல் கேஸ் அண்ட் கோல். ஸோ இந்த ஹைட்ரோகார்பன்ஸ் எங்கே இருக்கும்? நேச்சுரலாகவே அப்படியே வந்து இந்த கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் இருக்கிற ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் இருக்கும். தே ஆர் ஃபவுண்ட் இன் ஃபாசில் ஃபியூல்ஸ். அதே மாதிரி க்ரூட் ஆயில் லைக் பெட்ரோலியம், நேச்சுரல் கேஸ், கோல், இதுலேயுமே நம்மளோட ஹைட்ரோகார்பன்ஸ் இருக்குது. ஸோ அபவுட் 3 million years ago இந்த ஹைட்ரோகார்பன்ஸ் எப்படி வந்து ஃபார்ம் ஆகுது? எங்கேருந்து எடுக்கிறாங்க? ஸோ க்ரூட் ஆயில் இந்த மாதிரி ஃபாசில் ஃபியூல்ஸ்லேருந்து எடுக்கிறாங்க. எப்படி இதில் ஹைட்ரோகார்பன்ஸ் ஃபார்ம் ஆச்சு? ஒரு கொஸ்டின் இருக்கும் பார்த்தியா? ஸோ அபவுட் 300 million years ago 300 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ்லாம் இருந்துச்சு இல்லையா? நம்மளோட ஏர்த்தில், நம்ம பூமியில் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ்லாம் வாழ்ந்துட்டு இருந்துச்சா? அதெல்லாம் என்னாச்சு? ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அதெல்லாம் இறந்து போச்சு. இறந்து போனதுக்கப்புறம் அதெல்லாம் வந்து பரி ஆகிடுமா நம்மளோட ஏர்த்தில்? அதெல்லாம் பரி ஆனதுக்கப்புறம் இந்த மைக்ரோ ஆர்கானிசம், சாயிலில் இருக்கிற மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்லாம் என்ன பண்ணும்? இந்த ஆர்கானிசம்ஸை டீகே பண்ணும். ஓகே, ஸோ தே கெட் டீகேட். ஓவர் டைம் தே வேர் கவர்ட் பை சில்ட் அண்ட் சாலிட் லேயர்ஸ். ஓகே, ஸோ இந்த டெட் ஆர்கானிசம்ஸ்க்கு மேலே டீகே ஆனதுக்கப்புறம் அதுக்கு மேலே நிறைய லேயர் ஆஃப் மண், ஸ்லிட்டு, டஸ்ட்டு, ராக்கெல்லாம் வந்து மேலே ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிச்சு. Then they were buried deep inside the earth and compressed through temperature and pressure. ஓகே, இந்த மாதிரி மேலே அப்படியே வந்து ஸ்லிட்டு, நிறைய மண் இதெல்லாம் அப்படியே மேலே கவர் ஆகி அப்புறம் அண்டர் ஹை கண்டிஷன்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர், பிகாஸ் கிளைமேட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ டெம்பரேச்சர் மாறிட்டே இருக்கும் இல்லையா? ஸோ டெம்பரேச்சர், ஹை ப்ரெஷர் இதெல்லாம் வந்து சேஞ்ச் ஆக என்ன ஆகுது? இந்த டெட் ஆர்கானிசம்ஸ் எல்லாம் அப்படியே கீழே பரி ஆகுது எர்த் கிரஸ்டில். And they are converted to fossil fuels like oil and natural gas. Okay, அந்த மாதிரி deep down அது அப்படியே பரி ஆகி அப்படியே அது என்னவா மாறிடுது? அது fossil fuels like oil and natural gas form ஆயிடுது. So these fuels are found in porous rocks which lie below large bodies of water, especially oceans. Okay, so இந்த fuels வந்து என்ன ஆகுது? அப்படியே டீப்பாக பரி ஆயிடுது. ஓகே, ஸோ இப்போ இந்த நேச்சுரல் கேஸ், ஆயில் இதெல்லாம் வந்து எங்கே வந்து நீ பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஓஷன்ஸ்க்கு அடியில்.
ஓகே, பெரிய பெரிய ஓஷன்ஸ்க்கு அடியில் இதெல்லாம் வந்து அந்த ராக்ஸ்க்கு நடுவில் இதெல்லாம் வந்து என்ன ஆயிருக்குமா, இதெல்லாம் வந்து அப்படியே வந்து ஸ்டோர் ஆயிருக்குமா. ஸோ ட்ரில்லிங் மூலமாக என்ன பண்ணுவாங்க, ஓஷன்ஸ்க்கு அடியில் இந்த பெட்ரோலியம்லாம் எடுப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் வந்து வெளிநாட்டுக்கு அபுதாபி அந்த மாதிரிலாம் போகிறாங்க. அங்கே வந்து இந்த பெட்ரோல் ஃபேக்ட்ரிஸ்லலாம் அவங்க வேலை செய்ய போகிறாங்க. ஸோ அவங்களாம் பார்த்தோன்னா இந்த ஓஷன்ஸ்க்கு அடியில் தான் என்ன பண்ணுறாங்க, ட்ரில் பண்ணி இந்த பெட்ரோலியம்லாம் எடுக்கிறாங்க. Okay, so by drilling these rocks, hydrocarbons can be extracted. என்னது, hydrocarbons can be extracted. Hydrocarbons are present in different trees and plants also. என்னது, இந்த hydrocarbons இது நிறைய plants and treesலயும் available இருக்குன்னு சொல்றாங்க. Okay, so hydrocarbons எப்படி ஃபார்ம் ஆச்சு, ஃபர்ஸ்ட் லிவிங் ஆர்கானிசம் 300 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி நல்லா சுத்திட்டு இருந்துச்சு ஹாப்பியா. அதுக்கப்புறம் என்னாச்சு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இந்த இது இறந்து போன ஆர்கானிசம்ஸ் எல்லாம் என்ன ஆகுது, அப்படியே வந்து கீழே வந்து பரி ஆகி அது மேலே நிறைய சாயில்லாம் வந்து ஸ்லிட்டெல்லாம் கவர் ஆகி அப்படியே வந்து நிறைய லேயர்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இந்த க்ரூட் ஆயில் இதெல்லாம் வந்து அப்படியே க்ரூட் ஆயிலாக ஃபாசில் ஃபியூயல்ஸாக மாறிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ட்ரில் பண்ணி கீழே இருந்து அந்த பெட்ரோலியமை எடுக்கிறோம், அந்த ஹைட்ரோகார்பன்ஸ் எடுக்கிறோம். இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஹைட்ரோகார்பன்ஸ் என்ன? ஓகே, ஸோ ஹைட்ரோகார்பன்ஸ்லாம் இப்படி இருக்குது. ஸோ அது இந்த மாதிரி ஃபார்ம் ஆச்சு நம்ம பார்த்தோம். இதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன? Most of the hydrocarbons they are insoluble in water. இது வாட்டர்ல soluble ஆகாது. நீ ஒரு பெட்ரோல் எடுத்துக்கோ, ஏன் கொஞ்சம் பெட்ரோல் எடுத்துக்கோங்க, அதை வாட்டர்ல வந்து நீ ஊத்துற ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணனா ரெண்டும் மிக்ஸ் ஆகாது. ஏன்? பிகாஸ் தே ஆர் insoluble in water. என்னது, hydrocarbons they are insoluble in water. and அதே மாதிரி they are less dense than water. என்னது, வாட்டரை விட they are very very less dense. ஸோ வந்து வாட்டருக்கு மேலே இது ஃப்ளோட் ஆக செய்யும். ஸோ they float on top of water. and அதே மாதிரி most hydrocarbons react with oxygen to produce carbon dioxide and water. என்னது, most hydrocarbons உனக்கு ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகி எனக்கு கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகே, அண்ட் ஹைட்ரோகார்பன்ஸ் வந்து கேஸஸ் ஆகும் இருக்க சான்ஸ் இருக்கு. இது லிக்விடாக தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சில ஹைட்ரோகார்பன்ஸ் உனக்கு கேஸஸாகவும் இருக்குது. ஓகே, எக்ஸாம்பிள் மீத்தேன் அண்ட் ப்ரோபேன். அண்ட் லிக்விட்ஸாகவும் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸேன் அண்ட் பென்சின். ஒரு வேக்ஸஸாகவும் இருக்குது, பேரஃபினாகவும் இருக்குது. ஓகே, ஸோ ஹைட்ரோகார்பன்ஸ் கேஸஸாக இருக்குது, லிக்விட்ஸாக இருக்குது அண்ட் வேக்ஸஸாக இருக்குது. ஸோ இதான் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஹைட்ரோகார்பன்ஸ். இதெல்லாம் நோட் பண்ணுங்கள். அண்ட் தே ஆர் capable of making bonds with one another. என்னது, வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த கொஷின் இருக்குது, கேட்டினேஷன்னா என்னன்னு சொல்லிட்டு ஆன்சர் வெரி ப்ரீஃப்லியில் ஒரு கொஷின் இருக்குது. ஸோ ஹைட்ரோகார்பன்ஸ்க்கு ஒரு ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டி இருக்குது. அது என்ன பண்ணும், அது இன்னொரு கார்பனோ ஹைட்ரஜன் கூட அது என்ன பண்ணும், இட் வில் பி ஃபார்மிங் பாண்ட்ஸ். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை தான் என்ன சொல்கிறோம், கேட்டினேஷன்னு சொல்கிறோம். இந்த மாதிரி கார்பன் ஹைட்ரஜன் சொல்லிட்டு லாங் செயின் காம்பவுண்ட்ஸ் ஃபார்ம் பண்ண இதுக்கு கேப்பபிலிட்டி இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டியை தான் நம்ம கேட்டினேஷன்னு சொல்கிறோம். இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இந்த ப்ராப்பர்ட்டினால தான் தே ஃபார்ம் நம்பர் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் மாலிக்யூல்ஸ். ஓகே, இதான் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஹைட்ரோகார்பன்ஸ். ஸோ இப்போ நம்ம டைப்ஸ் ஆஃப் ஹைட்ரோகார்பன்ஸ் பார்க்கலாம். ஓகே, ஸோ கெமிஸ்ட்ரி இன் எவ்ரிடே லைஃப்பில் ஃபர்ஸ்ட் ஹைட்ரோகார்பன்ஸ்னால் என்ன, இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம், டைப்ஸ் பார்க்குறோம். இந்த ஹைட்ரோகார்பன்ஸில் கார்பனோ ஹைட்ரஜனோ தே ஆர் லிங்க் டுகெதர் த்ரூ டிஃப்ரெண்ட் கெமிக்கல் பாண்ட்ஸ். கார்பனோ ஹைட்ரஜனோ நிறைய கெமிக்கல் பாண்ட் மூலமாக தான் ரெண்டுமே வந்து அட்டாச் ஆயிருக்கு. டிபெண்டிங் ஆன் த பாண்ட் பிட்வீன் தீஸ் ஆட்டம்ஸ் தேர் ஆர் நம்பர் ஆஃப் ஹைட்ரோகார்பன்ஸ். ஓகே, ஸோ இந்த கார்பன் அண்ட் ஹைட்ரஜனுக்கு நடுவில் இருக்கிற பாண்டை பொறுத்து ஹைட்ரோகார்பன்ஸை நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம். ஸோ த 4 ஜென்ரல் கிளாஸ் ஆஃப் ஹைட்ரோகார்பன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஆல்கேன்ஸ், ஆல்கீன்ஸ், ஆல்கைன்ஸ் அண்ட் அரீன்ஸ். என்னது, ஆல்கேன்ஸ், ஆல்கீன்ஸ், ஆல்கைன்ஸ் அண்ட் அரீன்ஸ். இதான் வந்து 4 கிளாஸ் ஆஃப் ஹைட்ரோகார்பன்ஸ். ஓகே, இதில் காமன் ஹைட்ரோகார்பன்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, மீத்தேன், ஈத்தேன், ப்ரோபேன், பியூட்டேன் அண்ட் பென்டேன். இதெல்லாம் தான் காமன் ஹைட்ரோகார்பன். இதை பற்றி நம்ம இப்போ படிக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஹைட்ரோகார்பன் என்னது, நம்ம மீத்தேன் பற்றி படிக்க போகிறோம். என்னது, ஃபர்ஸ்ட் ஹைட்ரோகார்பன் நம்ம மீத்தேன் பற்றி படிக்க போகிறோம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஹைட்ரோகார்பன் சொல்லலாம். ஓகே, ஸோ மீத்தேன் தான் இருக்கிறதுலே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஹைட்ரோகார்பன், அதே மாதிரி ரொம்ப சிம்பிளஸ்டான ஹைட்ரோகார்பனும் இதுதான். ஓகே, ஸோ யூஸ்வலாக கார்பனோட வேலன்சி என்னன்னா உனக்கு 4 பாண்ட் தான் ஒரு கார்பனால் ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ நம்ம கார்பன் வந்து உனக்கு 4 ஹைட்ரஜனோட பாண்ட் ஃபார்ம் பண்ணுச்சுன்னா யூ கெட் மீத்தேன். என்னது, கார்பன் 4 ஹைட்ரஜனோட பாண்ட் ஃபார்ம் பண்ணுச்சுன்னா யூ கெட் மீத்தேன்.
ஓகே, இதான் இருக்கிறதுலே சிம்பிளஸ்ட் ஹைட்ரோகார்பன் வித் 4 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் லிங்க்டு வித் 1 கார்பன் ஆட்டம். ஸோ இந்த மீத்தேனோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன? மீத்தேன் இஸ் கலர்லெஸ், ஆர்டர்லெஸ் அண்ட் இன்ஃப்ளேமபிள் கேஸ். கலர் இருக்காது, ஸ்மெல் இருக்காது அண்ட் இன்ஃப்ளேமபிள் கேஸ். இட் இஸ் eco-friendly fuel. என்னது? இட் இஸ் eco-friendly fuel அப்படின்னா என்ன? இட் டஸ் நாட் ப்ரொடியூஸ் எனி ஹார்ம்ஃபுல் ப்ராடக்ட்ஸ். இதை நீ பேர்ன் பண்ண அப்படின்னா பேர்ன் பண்ணுற கேஸ் கூட உனக்கு ஹார்ம்ஃபுல்லாக இருக்காது. ஓகே, இட் இஸ் அன் eco-friendly fuel because it does not produce any harmful product. It is used as a fuel in electricity generation. என்னது? எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஃபியூவலாக நம்ம மீத்தேனை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஆல்ரெடி மீத்தேன் சிம்பிளஸ்ட் கார்பன் ஹைட்ரோகார்பன், அதே மாதிரி கலர்லெஸ், ஆர்டர்லெஸ் அண்ட் இன்ஃப்ளேமபிள் கேஸ்ன்னு சொன்னேன், ஈகோ ஃப்ரெண்ட்லின்னு சொன்னேன், யூஸ்ட் அஸ் அ ஃபியூவல் இன் எலக்ட்ரிசிட்டி ஜெனரேஷன். அதே மாதிரி மீத்தேன் இஸ் ஆல்சோ நோன் அஸ் மார்ஷ் கேஸ். ஏன்னா இது மார்ஷஸில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னா நம்ம இதை என்ன சொல்லுவோம்? மார்ஷ் கேஸ்ன்னு சொல்லுவோம். அண்ட் அதே மாதிரி மார்ஷ் கேஸ்னால் யூஸ்வலாக ஒரு மாதிரி சதுப்பு நிலம்னு சொல்லுவாங்க. ஓகே, அதான் மார்ஷஸ். டெட் அண்ட் டீகேயிங் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ரிலீஸ் மீத்தேன் கேஸ். வெரி இம்பார்ட்டன்ட். என்னது? டெட் அண்ட் டீகேயிங் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் உனக்கு எந்த கேஸ் ரிலீஸ் பண்ணணும்னு பார்த்தோன்னா மீத்தேன் கேஸ். அண்ட் இந்த கேஸ் வந்து இட் இஸ் அ ரெனியூவபிள் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. டெட் அண்ட் டீகேயிங் பிளான்ட்ஸ்லேருந்தே நம்ம வந்து இந்த கேஸை வந்து எடுக்கிறோம். ஸோ டெட் அண்ட் டீகேயிங் பிளான்ட்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும், இதுக்கப்புறமும் வந்துட்டே தான் இருக்கும். ஸோ இட் இஸ் ரெனியூவபிள் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி, காலியாகாத ஒரு ஃபியூவல் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். அதே மாதிரி sewage sludge can also be decomposed by microorganisms. என்னது? இந்த டொமஸ்டிக் வேஸ்ட், sewage வேஸ்ட் வாட்டர் இதில் இருந்து நம்ம மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அதை டீக்ரேட் பண்ண வச்சு, அந்த சீவேஜை டீக்ரேட் பண்ணி வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? இந்த மீத்தேன் கேஸை ப்ரொடியூஸ் பண்ண வைக்கலாம். ஓகே, ஸோ சீவேஜ் ஸ்லட்ஜில் இருந்தும் நம்மளுக்கு மீத்தேன் கேஸ் வருது, along with impurities like carbon dioxide and hydrogen sulfate. After removing these impurities, methane gas can be used as a fuel. Methane gas can be used as a fuel சொல்றாங்க. ஸோ இதான் வந்து மீத்தேனோட ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, நான் அண்டர்லைன் பண்ணது எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதான் நம்ம ஹைட்ரோகார்பனோட கிளாஸஸ். மீத்தேன், ஈத்தேன், ப்ரோபேன், பியூட்டேன், பென்டேன்னு சொன்னேன். ஓகே, ஸோ அதோட ஃபார்முலாஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னது? ஃபார்முலாஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம மீத்தேன் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ப்ரோபேன். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னது? ப்ரோபேன். ஸோ ப்ரோபேனும் என்னது? ஒரு ஆர்டர்லெஸ் கேஸ் தான். ஸோ மீத்தேனுக்கு அட்லீஸ்ட் ஒரு 3 ஃபீச்சர் வந்து உனக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக ஞாபகம் இருக்கணும். என்னது? இட் இஸ் அன் எக்கோ ஃப்ரெண்ட்லி ஃபியூவல். அதே மாதிரி டெட் அண்ட் டிகே மேட்டர்லேருந்து அந்த ஃபியூவல் ப்ரொடியூஸ் பண்ணலாம், சீவேஜ்லேருந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம், மார்ஷஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோ. ப்ரோபேன் பார்த்தோன்னா இதுவுமே ஆர்டர்லெஸ் கேஸ், ஹைலி இன்ஃப்ளேமபிள் கேஸ். இது ஏரை விட ஹெவியராக இருக்கும். அண்ட் இட் இஸ் லிக்விஃபைடு த்ரூ ப்ரெஷரைசேஷன். ஓகே, இந்த கேஸை நீ லிக்விஃபைட் பண்ணலாம். எப்படி? ஹை ப்ரெஷரில். ஸோ அந்த மாதிரி நீ இந்த ப்ரோபேன் கேஸை ஹை ப்ரெஷரில் லிக்விஃபை பண்ணனா அந்த லிக்விடை நம்ம என்ன சொல்கிறோம்? அதை நம்ம என்ன சொல்கிறோம்? வி கால் இட் அஸ் லிக்விஃபைடு பெட்ரோலியம் கேஸ், எல்பிஜின்னு சொல்கிறோம். இல்லையா? நீ யூஸ் பண்ணுற சிலிண்டர், நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறாங்களே சமைக்கிறதுக்கு, அந்த சிலிண்டரில் உனக்கு எல்பிஜி கேஸ் தான் இருக்குது. ஸோ இந்த ப்ரோபேன் கேஸை ஹை ப்ரெஷரில் உனக்கு லிக்விடாக அந்த சிலிண்டரில் போட்டு உனக்கு கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ இட் இஸ் யூஸ்ட் அஸ் அ ஃபியூவல் இன் ஹீட்டிங், குக்கிங் அண்ட் வெஹிக்கிள்ஸ். ஸோ இந்த எல்பிஜியில் உனக்கு இந்த ப்ரோபேன் மட்டும் இல்லை, அலாங் வித் பியூட்டேன், அதையும் ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே, ஸோ ப்ரோபேன் கேன் ஆல்சோ பி யூஸ்ட் அஸ் ரெஃப்ரிஜரன்ஸ். ஓகே, ஸோ இதுதான் அபவுட் ப்ரோபேன். ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி மீத்தேனோட ப்ராப்பர்ட்டிஸ் மாதிரி ப்ரோபேனுக்கு யூஸ்வலாக இந்த எல்பிஜி ஞாபகம் வச்சுக்கோ, ஹீட்டிங் குக்கிங்கில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ப்ரோபேன் இஸ் யூஸ்ட் இன் எல்பிஜி சிலிண்டர். இட் இஸ் அன் ஆர்டர்லெஸ் கேஸ். எனி லீக்கேஜ் கேனாட் பி டிடெக்டட். ஸோ சிலிண்டரில் வந்து சில நேரத்தில் லீக் ஆச்சு அப்படின்னா நம்மளால் வந்து அவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது. பிகாஸ் ப்ரோபேன் இருக்குது இதில். ப்ரோபேன் வந்து ஆர்டர்லெஸ் கேஸாக ஈஸியாக டிடெக்ட் பண்ண முடியாது. ஆனால் மேம் எங்கள் சிலிண்டர் லீக் ஆச்சுன்னு எங்கள் அம்மா கண்டுபிடிச்சிடுறாங்களே. ஆமாம், கண்டுபிடிக்கணும்ல. ஏன்னா இந்த மாதிரி லீக் ஆகிற விஷயம் வந்து வெரி சீரியஸான சிச்சுவேஷன் இல்லையா? ஸோ லீக் ஆகிறது தெரியணும் மக்களுக்கு. அதனால் என்ன பண்ணுறாங்க? இந்த எல்பிஜி சிலிண்டரில் ஒரு கெமிக்கலை இதில் ஆட் பண்ணுவாங்க. மெர்கேப்டன் ஒரு கெமிக்கல் ஆட் பண்ணுவாங்க. ஸோ தட் இந்த கேஸ் லீக் ஆகிறப்ப இந்த மெர்கேப்டன் அதில் இருக்கிறதுனால அது ஸ்மெல்லு கொடுக்கும். சரியா? அதை வச்சு தான் அவங்க ஈஸியாக டிடெக்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் என்ன கேஸ் அப்படின்னு பார்த்தோன்னா பியூட்டேன். ஓகே,
ப்ரோபேன் பார்த்தோம். இப்போ பியூட்டேன் இஸ் a gas at room temperature and atmospheric pressure. So butaneum ஒரு gas at room temperature. These are highly flammable, colorless gas. Okay, highly flammable and colorless gas and easy வந்து என்ன பண்ணும், room temperatureலயே இது வந்து vaporize ஆயிடும். ஸோ இதுவுமே வந்து fuel gas-ஆ யூஸ் பண்ணுறாங்க. எல்பிஜியில் நம்ம பியூட்டேனும் ஆட் பண்ணுறோம் இல்லையா? அண்ட் ஆல்சோ as a propellant in aerosol sprays, டியோட்ரன்ஸ்லாம் உனக்கு பியூட்டேன் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் பியூர் ஃபார்ம்ஸ் ஆஃப் பியூட்டேன் கேன் பி யூஸ்ட் அஸ் ரெஃப்ரிஜரன்ஸ். என்னது? பியூர் ஃபார்ம்ஸ் ஆஃப் பியூட்டேனை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? நம்ம ரெஃப்ரிஜரன்ஸாக யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ பியூட்டேன் இஸ் ஆல்சோ யூஸ்ட் அஸ் லைட்டர் ஃபியூயல் ஃபார் காமன் லைட்டர் ஆர் பியூட்டேன் டார்ச். ஓகே, லைட்டரில் அப்புறம் டார்ச்சில் இதுலலாம் உனக்கு வந்து பியூட்டேன் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ பியூட்டேன் எங்கெங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னு நீ வந்து பார். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் என்ன? பென்டேன். பென்டேன்ஸ் ஆர் லிக்விட்ஸ். என்னது? பென்டேன் ஹைட்ரோகார்பன் வந்து உனக்கு லிக்விட். பென்டேன்ஸ் ஆர் லிக்விட்ஸ் வித் லோ பாயிலிங் பாயிண்ட். இது எங்கே யூஸ் பண்ணுறாங்க? யூஸ்ட் அஸ் ஃபியூவல்ஸ் அண்ட் சால்வெண்ட்ஸ் இன் த லெபார்டரி, ஆல்சோ யூஸ் டு ப்ரொடியூஸ் பாலிஸ்டிரின். சரியா? ஸோ நம்ம மீத்தேன், ப்ரோபேன், பியூட்டேன் அப்புறம் பென்டேனை பற்றி நம்ம படிச்சிருக்கோம். ஸோ ஒவ்வொருத்துக்குமே அட்லீஸ்ட் ஒரு 3 பாயிண்ட்ஸ் உன்னால் எழுத தெரியணும். ஓகே, நேச்சுரல் கேஸ்னா என்ன? இயற்கை வாயு. ஓகே, இட் இஸ் அ நேச்சுரலி அக்கரிங் ஹைட்ரோகார்பன் மிக்சர், ஹைட்ரோகார்பன் கேஸ் மிக்சர். ஓகே, இவ்வளோ நேரம் நம்ம ஹைட்ரோகார்பன்ஸ் பற்றி பார்த்துட்டு இருந்தோம். அதில் மீத்தேன், ப்ரோபேன், பியூட்டேன் இதெல்லாம் பற்றி பார்த்துட்டு இருந்தோம். நேச்சுரல் கேஸ் அப்படின்றது நேச்சுரலாகவே உனக்கு இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரோகார்பன் மிக்சர். இதில் என்ன இருக்கும் மெயினாக அப்படின்னு பார்த்தோன்னா, இதில் உனக்கு மீத்தேன் ஜாஸ்தியாக இருக்கும் அலாங் வித் ஹையர் ஆல்கேன்ஸ். ஸோ இந்த நேச்சுரல் கேஸில் என்னென்ன இருக்கும்? மீத்தேன் இருக்கும், அண்ட் அதே மாதிரி ஹையர் ஆல்கேன்ஸ் இருக்கும், அண்ட் அ ஸ்மால் பர்சன்டேஜ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன் அண்ட் ஹைட்ரஜன் சல்ஃபைட். சரியா? ஸோ இந்த நேச்சுரல் கேஸில் என்னென்ன இருக்கும்? மீத்தேன் இருக்கும், ஹையர் ஆல்கேன்ஸ் இருக்கும், and small percentage of carbon dioxide, nitrogen and hydrogen sulfide இருக்கும். So if the natural gas contains lower hydrocarbons like methane and ethane, it is called dry gas. Okay, so usually நான் என்ன சொன்னேன்? natural gasல methane, higher forms of hydrocarbons இருக்கும் along with these carbon dioxide, nitrogen and hydrogen sulfide என்ன சொன்னேன் இல்லையா? ஸோ இப்போ நம்மளோட நேச்சுரல் கேஸ் மிக்சரில் உனக்கு மீத்தேன் along with lower hydrocarbons, higher hydrocarbonsக்கு பதிலாக lower hydrocarbons இருந்துச்சுன்னா நம்ம அந்த நேச்சுரல் கேஸ் என்ன சொல்கிறோம்? ட்ரை கேஸ்னு சொல்கிறோம். இதுவே ஹையர் ஹைட்ரோகார்பன்ஸ் லைக் ப்ரோபேன் அண்ட் பியூட்டேன் இருந்துச்சுன்னா இட் இஸ் கால்ட் அஸ் வெட் கேஸ். ஓகே, ஸோ ட்ரை கேஸ்னா என்ன, வெட் கேஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோ. ட்ரை கேஸ்னா என்ன, வெட் கேஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ட்ரை கேஸில் நேச்சுரல் கேஸில் லோவர் ஹைட்ரோகார்பன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும், பட் வெட் கேஸில் நம்மளோட ஹையர் ஹைட்ரோகார்பன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். சரியா? ஐ திங்க் இட் இஸ் கிளியர். ஸோ நேச்சுரல் கேஸ் இஸ் ஆல்வேஸ் ஃபவுண்ட் அபவ் த ஆயில் இந்த ஆயில் வெல். ஆயில் வெல்ஸில் உனக்கு ஆயில் வெல்ஸ்க்கு மேலே இந்த கேஸ் வந்து ரிவால்வ் ஆகிட்டே இருக்கும். ஸோ யூஸ்வலாக இந்த நேச்சுரல் கேஸ் உனக்கு ஆயில் வெல்ஸ்க்கு மேலே தான் எடுப்பாங்க. திஸ் கேஸ் இஸ் trapped inside the small spaces in underground rocks called reservoirs. அதே மாதிரி அண்டர்கிரவுண்ட் ராக்ஸில் உனக்கு வந்து அந்த ஸ்மால் ஸ்பேசஸில் உனக்கு வந்து இந்த கேஸ் வந்து ட்ராப் ஆகிருக்கும். சரியா? ரிசர்வாயர்ஸில் ட்ராப் ஆகிருக்கும். கன்வென்ஷனல் நேச்சுரல் கேஸ் கேன் பி எக்ஸ்ட்ராக்டட் த்ரூ ட்ரில்லிங் வெல்ஸ். ஓகே, ஸோ இந்த நேச்சுரல் கேஸை நீ வந்து எப்படி வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவ? ட்ரில்லிங் வெல் மூலமாக போட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த நேச்சுரல் கேஸை எடுக்கிறோம். It can be found in reservoirs with oil and is extracted along with oil. This is called associated gas. Usually drilling well வச்சு வெறும் கேஸை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. அதை தாண்டி நம்மளோட நேச்சுரல் கேஸ் அது வந்து ரிசர்வாயர்ஸ் along with oil உனக்கு வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். அதை நம்ம என்ன சொல்கிறோம்? We call this as associated gas. Okay, so natural gas is a fossil fuel. எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? ஓகே மேம், நேச்சுரல் கேஸ் எங்கேருந்து அப்டெயின் ஆகுது, அது எங்கே இருக்குது, அதில் என்ன கான்ஸ்டிடியூவன்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேஸஸ் பார்த்தோம். ஓகே, ஆனால் இந்த நேச்சுரல் கேஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? இதுவுமே ஒரு ஃபாசில் ஃபியூயல் தான். எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி ஃபார் ஹீட்டிங், குக்கிங் அண்ட் எலக்ட்ரிசிட்டி ஜெனரேஷன். ஹீட்டிங், குக்கிங் அண்ட் எலக்ட்ரிசிட்டி ஜெனரேஷனுக்கு உனக்கு இந்த நேச்சுரல் கேஸை யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, எங்கே இந்த நேச்சுரல் கேஸ் யூஸ்வலாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா இந்தியாவில்
Tripura, Rajasthan, Maharashtra, Andhra Pradesh and Tamil Nadu. சரியா? So natural gas எங்கெங்கெல்லாம் வந்து இந்தியால எடுக்கறாங்கன்னு பார்த்தோம். And it is also formed by the decomposition of organic matter in marshy areas and waste sewages. என்னது? இது வந்து எங்க you can see it is also formed by the decomposition of organic matter in marshy areas and waste sewages. Okay? So இந்த மாதிரி ஃபார்ம் பண்ற நேச்சுரல் கேஸ்ல மோஸ்டா உனக்கு மீத்தேன் தான் இருக்கும். ஓகே? ஸோ நேச்சுரல் கேஸ் இந்த ஹீட்டிங் குக்கிங்லாம் தாண்டி வேற எங்க நேச்சுரல் கேஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இண்டஸ்ட்ரியல் அண்ட் டொமஸ்டிக் ஃபியூவலாக யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இண்டஸ்ட்ரீஸ்லேயும் யூஸ் பண்ணுவாங்க, டொமஸ்டிக் ஃபியூவலாகவும் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, அண்ட் அதே மாதிரி தெர்மல் பவர் ஸ்டேஷன்ஸில் நேச்சுரல் கேஸ் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் அதே மாதிரி பெட்ரோல் அண்ட் டீசலுக்கு ஆல்டர்னேட்டிவாக யூஸ் பண்ணுவாங்க. இட் இஸ் யூஸ்ட் ஆஸ் அன் ஆல்டர்னேட்டிவ் ஃபார் petrol and diesel. Okay, it is used as an alternative for petrol and diesel, and when heated it decomposes and forms hydrogen and carbon. Okay, so இத வந்து நம்ம ஹீட் பண்றப்ப உனக்கு என்ன ஃபார்ம் ஆகுது? hydrogen and carbon ஃபார்ம் ஆகுது. Hydrogen thus formed is used in the manufacture of fertilizers. Hydrogen thus formed is used in the manufacture of fertilizers. ஸோ நம்ம நேச்சுரல் கேஸ் எங்கெங்க யூஸ் ஆகுதுன்னு பாருங்க. டொமஸ்டிக் ஃபியூவலா, இண்டஸ்ட்ரியல் ஃபியூவலா, தெர்மல் பவர் ஸ்டேஷனில், அதே மாதிரி ஆல்டர்னேட்டிவ் ஃபார் பெட்ரோல் அண்ட் டீசல், அண்ட் அதே மாதிரி இதில் உனக்கு ஹைட்ரஜன் ஃபார்ம் ஆகிறதுனால அந்த ஹைட்ரஜனை நம்ம ஃபர்டிலைசர்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். இட் இஸ் யூஸ்டு டு மேனுஃபேக்சர் கெமிக்கல்ஸ், ஃபேப்ரிக்ஸ், கிளாஸ், ஸ்டீல், பிளாஸ்டிக்ஸ் அண்ட் பெயிண்ட்ஸ், அண்ட் அதே மாதிரி இட் இஸ் யூஸ்ட் இன் எலக்ட்ரிசிட்டி ஜெனரேஷன். ஸோ இதுதான் யூசஸ் ஆஃப் நேச்சுரல் கேஸ். ஓகே, so moderate temperature is needed to maintain paintings and other Asian artifacts. Okay, so usually பார்த்தனா ஒரு மாடரேட் இந்த பெரிய பெரிய மொனிமெண்ட்ஸ்லாம் ஒரு மாடரேட் டெம்பரேச்சர் அண்ட் ஹியூமிடிட்டி வந்து தேவை. நம்மளோட மொனிமெண்ட்ஸ் ஆர்டிஃபேக்ட்ஸ்லாம் ரொம்ப ப்ரிசர்வ்டாக இருக்கிறதுக்கு வேற எந்த ஒரு என்வாயன்மெண்டல் ஃபேக்டர்ஸால் அஃபெக்ட் ஆகக்கூடாதுன்றதுக்காக மாடரேட் டெம்பரேச்சர் அண்ட் ஹியூமிடிட்டி தேவை. ஸோ நேச்சுரல் கேஸ் தான் என்ன பண்ணுறோம், நம்ம இந்த மானுமெண்ட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு வி யூஸ் நேச்சுரல் கேஸ். ஸோ நேச்சுரல் கேஸோட அட்வான்டேஜஸ். ஓகே, யூசஸ் ஆஃப் நேச்சுரல் கேஸ் வேறு, அட்வான்டேஜஸ் வேறு. மற்ற கேஸஸோட இந்த மற்ற ஃபியூலை விட இந்த நேச்சுரல் கேஸோட அட்வான்டேஜ் என்ன? ஓகே, இது நிறைய ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணும், ஈஸியாக பேர்ன் பண்ணலாம், நிறைய ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணும். அதே மாதிரி டஸ் நாட் லீவ் எனி ரெசிடியூ. ஓகே, அதாவது எரிஞ்சதுக்கு அப்புறம் கீழே எதுவும் வேஸ்ட் மெட்டீரியல் எதுவும் ஃபார்ம் ஆகாது, நோ ரெசிடியூ. அண்ட் இட் பர்ன்ஸ் வித்தவுட் ஸ்மோக், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். புகை இல்லாமல் வந்து எரியும், ஸோ பொல்யூஷன் காஸ் பண்ணாது. அண்ட் இதை ஈஸியாக நம்ம பைப் மூலமாக சப்ளை பண்ணலாம், வெரி அட்வான்டேஜ். இட் கேன் பி டைரக்ட்லி யூஸ்ட் அஸ் அ ஃபியூவல் இன் ஹோம்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ். என்னது? டைரக்ட்லி யூஸ்ட் அஸ் அ ஃபியூவல் இன் ஹோம் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ். சரியா? ஐ திங்க் இட் இஸ் கிளியர். ஸோ நெக்ஸ்ட் கேஸ் என்ன? நேச்சுரல் கேஸ் பார்த்தோம். இப்போ நம்ம கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஹைட்ரோகார்பன்ஸில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹைட்ரோகார்பன்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம நேச்சுரல் கேஸ்க்கு வந்தோம். ஓகே, இப்போ கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ்னா என்ன? ஸோ நேச்சுரல் கேஸையே நீ ஹை ப்ரெஷரில் கம்ப்ரஸ் பண்ணுற அப்படின்னா அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், வி கால் திஸ் ஆஸ் கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ். என்னது? நேச்சுரல் கேஸை நீ ஹை ப்ரெஷரில் கம்ப்ரஸ் பண்ணுற அப்படின்னா அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், வி கால் திஸ் ஆஸ் கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ். சரியா? இட் இஸ் யூஸ்ட் அஸ் அ ஃபியூவல் இன் ஆட்டோமொபைல்ஸ் ஃபியூவலாக யூஸ் பண்ணுறாங்க. த பிரைமரி ஹைட்ரோகார்பன் present in CNG is methane. ஓகே, ஸோ மெயினாக இந்த கம்ப்ரஸ் நேச்சுரல் கேஸில் எந்த கேஸ் இருக்கும்னு பார்த்தோன்னா மீத்தேன் தான் இருக்கும். நேச்சுரல் கேஸ் இஸ் லிக்விஃபைட் ஃபார் ஷிப்பிங் இன் லார்ஜ் டேங்கர்ஸ். என்னது? இந்த நேச்சுரல் கேஸை நம்ம என்ன பண்ணுறோம், லிக்விஃபையும் பண்ணுறோம். அதாவது லார்ஜ் டேங்கர்ஸில் ஷிப்பிங் பண்ணுறதுக்காக நம்ம இந்த நேச்சுரல் கேஸை கம்ப்ரஸ் பண்ணி சிஎன்ஜியாக யூஸ் பண்ணுறோம். அது அதே மாதிரி லிக்விஃபையும் பண்ணுறோம். அதை நம்ம என்ன சொல்கிறோம், வி கால் திஸ் ஆஸ் லிக்விஃபைடு நேச்சுரல் கேஸ். ஸோ சிஎன்ஜி is stored at high pressure, okay, whereas LNG is stored in ultra cold liquid form. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சிஎன்ஜி ஹை ப்ரெஷரில் வந்து ஸ்டோர் பண்ணணும், ஆனால் எல்என்ஜி வந்து அல்ட்ரா கோல்ட் லிக்விட் ஃபார்மில் ஸ்டோர் பண்ணணும். ஸோ சிஎன்ஜியோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன? வெரி இம்பார்ட்டண்ட். சிஎன்ஜியோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன? சீப்பஸ்ட் அண்ட் கிளீனஸ்ட் ஃபியூவல்.
சிஎன்ஜி தான் சீப்பஸ்ட் அண்ட் கிளீனஸ்ட் ஃபியூவல். அண்ட் அதே மாதிரி எந்தெந்த வெஹிக்கிள் சிஎன்ஜி யூஸ் பண்ணுறோம், ஃபார் எக்ஸாம்பிள் டெல்லியிலலாம் உனக்கு வந்து நம்மளோட ஆட்டோலாம் வந்து எல்பிஜியில் தான் ஓடுது. பட் ஆனால் டெல்லியிலலாம் பார்த்தோன்னா டெல்லியில் இருக்கிற ஆட்டோ வெஹிக்கிள்ஸ்லாம் வந்து சிஎன்ஜியில் தான் ஓடுது. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா they produce less carbon dioxide and hydrocarbon, so pollution cause பண்ணாது. அண்ட் அதே மாதிரி it is less expensive than petrol and diesel. இதான் வந்து நம்மளோட சிஎன்ஜியோட advantages, properties. ஓகே, ஸோ சிஎன்ஜியில் உனக்கு காம்போசிஷன் மெயினாக உனக்கு மீத்தேன் தான் 88.5% இருக்கும். அண்ட் ஈத்தேன், ப்ரோபேன், பியூட்டேன், பென்டேனோட பர்சன்டேஜ் உனக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, அதர் கேஸஸ், ஸோ நேச்சுரல் கேஸஸை தவிர்த்து இன்னுமே நிறைய கேஸஸ் இருக்குது நம்ம எனர்ஜிக்காக யூஸ் பண்ணுறதுக்கு. வாட் ஆர் தோஸ் கேஸஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ப்ரொடியூசர் கேஸ், கோல் கேஸ், பயோகேஸ் அண்ட் வாட்டர் கேஸ். இப்போ நம்ம இந்த கேஸஸை பற்றி படிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஆல்ரெடி நம்ம நேச்சுரல் கேஸ் பற்றி படிச்சிட்டோம், கம்ப்ரெஸ்டு நேச்சுரல் கேஸ் பற்றி படித்தோம். இப்போ நிறைய கேஸஸ் அதர் தன் திஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தோன்னா நம்மளோட ப்ரொடியூசர் கேஸ். ஓகே, so producer gas is a gaseous mixture of carbon monoxide and nitrogen. என்னது? Producer gas is a gaseous mixture of carbon monoxide and hydrogen. Carbon monoxide and hydrogen ஓட mixture தான் என்னது? Producer gas. It is produced by passing air mixed with steam over red hot coke at a temperature of 1100 degrees Celsius. எப்படி producer gas produce பண்றோம் அதான் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ கார்பன் மோனாக்சைடு அண்ட் ஹைட்ரஜனோட காம்போசிஷன் தான் ப்ரொடியூசர் கேஸ். எப்படி இதை ப்ரொடியூஸ் பண்ணுறோம் நம்ம? இட் இஸ் ப்ரொடியூஸ்ட் பை பாசிங் ஏர் மிக்சட் வித் ஸ்டீம் ஓவர் ரெட் ஹாட் கோக் அட் அ டெம்பரேச்சர் ஆஃப் 1100 degrees Celsius. இட் இஸ் யூஸ்ட் அஸ் அ இண்டஸ்ட்ரி ஃபியூவல் அண்ட் இன் ஸ்டீல் மேனுஃபேக்சரிங். இதான் அபவுட் ப்ரொடியூசர் கேஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 பாயிண்ட். எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறோம், எங்கே யூஸ் பண்ணுவாங்க, அண்ட் அதோட காம்போசிஷன் என்ன, அவ்வளோதான். ஓகே, ஸோ ப்ரொடியூசர் கேஸை நம்ம டிஃப்ரெண்ட் பேரில் கூப்பிடுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வுட் கேஸ் அப்படின்னு நம்ம யூஎஸ்ஏல சொல்கிறோம், அண்ட் சக்ஷன் கேஸ்ன்னு நம்ம யூகேல சொல்லுவோம். ஆனால் பேசிக்காக அதோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் சேம் தான். கார்பன் மோனாக்சைடு அண்ட் ஹைட்ரஜன், அதோட நைட்ரஜன் காம்போசிஷன். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கோல் கேஸ். கோல் கேஸ்னா நிலக்கரி வாயு. ஸோ ப்ரொடியூசர் கேஸ் பார்த்தோம். இப்போ கோல் கேஸ், இதில் என்னென்ன கேஸஸ்லாம் மிக்சர் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா இட் இஸ் அ மிக்சர் ஆஃப் கேஸஸ் லைக் hydrogen, methane and carbon monoxide obtained by the destructive distillation of coal. கோலை டிஸ்ட்ரக்டிவ் டிஸ்டிலேஷன் அப்படின்ற கெமிக்கல் ப்ராசஸ் மூலமாக நீ பண்ணனா உனக்கு கிடைக்கக்கூடிய கேஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம், கோல் கேஸ்னு சொல்கிறோம். அதில் என்னென்ன கேஸஸோட மிக்சர்னு பார்த்தோன்னா ஹைட்ரஜன், மீத்தேன் அண்ட் கார்பன் மோனாக்சைடு. ஸோ டிஸ்ட்ரக்டிவ் டிஸ்டிலேஷன்னா என்ன மேம்? வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஹீட்டிங் கோல் இன் த ஆப்சன்ஸ் ஆஃப் ஏர். என்னது? கோலை நம்ம ஆக்சிஜன் இல்லாமல், ஏர் இல்லாமல் நம்ம வந்து பேர்ன் பண்ணோன்னா அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், டிஸ்ட்ரக்டிவ் டிஸ்டிலேஷன் என்ன சொல்கிறோம். இட் இஸ் யூஸ்ட் இன் ஹீட்டிங் ஓப்பன் எர்த் ஃபர்னேஸ் இன் த மேனுஃபேக்சர் ஆஃப் ஸ்டீல். அண்ட் வேற எங்கே யூஸ் பண்ணுறோம்? ஆஸ் த ரெடியூசிங் ஏஜென்ட் இன் சர்டன் மெட்டலாஜிக்கல் ஆப்ரேஷன். ஓகே, ஸோ கோல் கேஸ் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அண்ட் அதோட யூசஸ் என்ன அதுதான் வந்து உனக்கு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதான் ப்ரொடக்ஷன் ஆஃப் கோல் கேஸஸோட டயக்ராம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசர் கேஸ் பார்த்தோம், கோல் கேஸோட மிக்சர் பார்த்தோம் இல்லையா? கோல் கேஸோட மிக்சர் என்ன? ஹைட்ரஜன், மீத்தேன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு. டிஸ்ட்ரக்டிவ் டிஸ்டிலேஷன் ஆஃப் கோல் மூலமாக நம்மளுக்கு கிடைக்குது. அண்ட் நெக்ஸ்ட் என்ன? வாட்டர் கேஸ். நெக்ஸ்ட் என்ன? வாட்டர் கேஸ். ஸோ இட் இஸ் அ gaseous mixture ஆஃப் கார்பன் மோனாக்சைடு அண்ட் ஹைட்ரஜன். என்னது? கார்பன் மோனாக்சைடு அண்ட் ஹைட்ரஜனோட மிக்சர் தான் நம்ம வாட்டர் கேஸ்னு சொல்கிறோம். ஓகே, கார்பன் மோனாக்சைடு அண்ட் ஹைட்ரஜன் எப்படி இதை ப்ரொடியூஸ் பண்ணுறோம்? பாசிங் ஸ்டீம் ஓவர் இன்கேண்டசன்ட் கோக். கோக்னா என்ன? பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கார்பன். கார்பனில் நம்ம ஸ்டீம் பாஸ் பண்ணோன்னா 1000 degrees Celsiusல பாஸ் பண்ணோன்னா எனக்கு என்ன ஃபார்ம் ஆகுது? கார்பன் மோனாக்சைடு அண்ட் ஹைட்ரஜன் கேஸ் ஃபார்ம் ஆகுது. சரியா? இதை நான் என்னன்னு சொல்லலாம்? இப்போ ப்ரொடியூசர் கேஸ்க்கு வேற பேர் இந்த மாதிரி, இந்த வாட்டர் கேஸ்க்கும் வேற பேர் இருக்கு. என்ன பேரு? இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் சிங் கேஸ் ஆர் சிந்தசிஸ் கேஸ். எதுக்கு இந்த பேரு? ஏன்னா இட் இஸ் யூஸ்டு டு சிந்தசைஸ் மெத்தனால் அண்ட் சிம்பிள் ஹைட்ரோகார்பன்ஸ். மெத்தனால் அண்ட் சிம்பிள் ஹைட்ரோகார்பன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதுனால இட் இஸ் கால்ட் அஸ் சிங் கேஸ். அண்ட் இதை இண்டஸ்ட்ரியல் ஃபியூவலாகவும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே,
அண்ட் கடைசியா என்ன கேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பயோகேஸ். ப்ரொடியூசர் கேஸ், வாட்டர் கேஸ், கோல் கேஸ், நெக்ஸ்ட் என்ன பயோகேஸ். இட் இஸ் அ மிக்சர் ஆஃப் மீத்தேன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு. என்னது? இட் இஸ் அ மிக்சர் ஆஃப் மீத்தேன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு. எப்படி இதை ப்ரொடியூஸ் பண்ணுறோம்? ப்ரொடியூஸ்டு பை த டீகாம்போசிஷன் ஆஃப் plant and animal waste from organic matter. ஓகே, ஸோ இந்த ஆர்கானிக் மேட்டர் பிளான்ட் அண்ட் அனிமல் வேஸ்ட்ல இருந்து தான் உனக்கு இந்த கேஸை ப்ரொடியூஸ் பண்ணுறோம். இதோட மிக்சர் என்ன? மீத்தேன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு. ஸோ இங்கே வந்து இந்த ஆர்கானிக் மேட்டர் பிளான்ட் அண்ட் அனிமல் வேஸ்ட்டை பிரேக் டவுன் பண்ணும். யார்? நம்மளோட மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் பிரேக் டவுன் பண்ணுமா? அப்படி பிரேக் டவுன் பண்ணுறப்ப, ஆக்சிஜன் இல்லாமல் பிரேக் டவுன் பண்ணுறப்ப, இட்ஸ் லீட் டு த ஃபார்மேஷன் ஆஃப் பயோகேஸ். ஓகே, so it is an example for renewable source of energy. சரியா? I think it is clear. So இதுதான் வந்து different forms of different gases. So ஆரம்பத்தில் நம்ம நேச்சுரல் கேஸ், compressed natural gas, அப்புறம் நம்ம ப்ரொடியூசர் கேஸ், அப்புறம் நம்மளோட வாட்டர் கேஸ், கோல் கேஸ், பயோகேஸ் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது we are going to learn about coal. இந்த கூட்ஸ் வண்டிலலாம் இந்த கோல் நிலக்கரி எடுத்துகிட்டு போகிறத நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல. ஸோ அந்த கோலை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ கோல் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ஃபாசில் ஃபியூயல்ஸ். ஓகே, ஸோ இதுவுமே வந்து பல மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி இருந்த டெட் அண்ட் டீகேயிங் ஆர்கானிசம்ஸில் இருந்து தான் இந்த கோல் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அண்டர் கிரவுண்டில் இருந்து தான் நம்ம இந்த கோல்லாம் நம்ம எடுக்கிறோம். அப்போ இது ரெனுவபிளா? கிடையாது இல்லையா? ஸோ இட் இஸ் அ மிக்சர் ஆஃப் ஃப்ரீ கார்பன் அண்ட் காம்பவுண்ட்ஸ் ஆஃப் கார்பன் கண்டெய்னிங் ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன் அண்ட் சல்ஃபர். ஓகே, ஸோ கோலில் என்னென்ன எலிமெண்ட்ஸோட காம்போசிஷன் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ 300 மில்லியன் இயர்ஸ் அகோ அதே கதை தான். சம் பிளான்ஸ் க்ரூ இன்டு ஜெயன்ட் ஃபர்ன்ஸ் அண்ட் மாசஸ். ஓகே, ஸோ பிளான்ஸ்லாம் வந்து நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அப்படியே வந்து இறந்து போனதுக்கப்புறம் இட் காட் பரீட் இன்டு த பாட்டம் ஆஃப் த சாயில். ஓகே, சாயில் கையில இதெல்லாம் போயிடுச்சு. They slowly started to decompose. Okay, they slowly started to decompose and form a dense sponge-like material called as peat. Okay, so in the materials, in the organisms la bury aanadukku appuram they started to decompose and it forms a dense sponge-like material called as peat. So over time இந்த peat வந்து நல்லா வந்து it was compressed. Over time this peat was compressed due to high temperature and pressure. என்னது? Over time this peat was compressed due to high temperature and pressure and coal was formed. இந்த peat வந்து என்னது? ஃபர்ஸ்ட் பரியானதுக்கு அப்புறம் இருக்கிற அந்த ஸ்பாஞ்சி லேயரை நம்ம peatன்னு சொல்லுவோம். அது மேலே இன்னும் கம்ப்ரெஷன் கொடுக்க உனக்கு என்ன ஃபார்ம் ஆகுது? உனக்கு கோல் ஃபார்ம் ஆகுது. As coal contains mainly carbon. Okay, கோல்ல மெயினா உனக்கு கார்பன் இருக்கிறதுனால the slow process of conversion of dead vegetation into coal is called carbonization. So இந்த மாதிரி இந்த பீட்டை கம்ப்ரஸ் பண்ணி ஹை டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர்ல உனக்கு கோல் ஃபார்ம் ஆகுது. ஸோ as coal contains carbon, இந்த கன்வர்ஷன் ஆஃப் டெட் வெஜிடேஷன் இன்டு கோலை தான் நம்ம என்ன சொல்றோம்? நம்ம கார்பனைசேஷன் சொல்றோம். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கார்பனைசேஷன்னா என்ன? வாட் டு யூ மீன் பை கார்பனைசேஷன்? டெட் வெஜிடேஷனை நம்ம என்னவா கன்வெர்ட் பண்றோம்? கோலா கன்வெர்ட் பண்றோம். அதை தான் நம்ம என்ன சொல்றோம்? we call this as carbonization. ஓகே, இதுதான் நம்ம கார்பனைசேஷன் சொல்றோம். ஸோ இந்த கோலை எப்படி மேம் எக்ஸ்ட்ராக்ட் பண்றது? நல்ல குவெஸ்சன் இல்லையா? ஸோ கோல் பெட் உனக்கு எர்த்துக்கு அடியில் இருக்கு. ஓகே, பிலோ த சர்ஃபேஸ் ஆஃப் எர்த். ஸோ கோல் ஃபவுண்ட் இன்சைட் த எர்த் இஸ் broken into pieces by explosive and brought above. ஸோ எர்த்தோட சர்ஃபேஸ்க்கு கீழே தான் இந்த கோல் பெட்ஸே இருக்கு. ஸோ இந்த எக்ஸ்ப்ளோசிவ் மூலமாக என்ன பண்ணுறாங்க? அவங்க வெடியை வச்சு இந்த சர்ஃபேஸை பிளந்து அவங்க இந்த கோலெல்லாம் வந்து எடுக்கிறாங்க. ஸோ டிபெண்டிங் ஆன் த டெப்த் ஆஃப் த கோல் பெட், கோல் வந்து உனக்கு 2 வேஸில் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க. என்னது? கோலை நம்ம 2 விதமாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் சர்ஃபேஸ் மைனிங். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொல்கிறோம்? சர்ஃபேஸ் மைனிங்னு சொல்கிறோம். கோல் பெட் வந்து எனக்கு
22 feet of the earth surface. earth surfaceல இருந்து 22 feet அடி 22 அடி கீழே இருந்தா நான் என்ன பண்றேன், top soil is removed and coal is dug out. இந்த coal bed எனக்கு earth surfaceல இருந்து 22 அடி கீழே இருந்தா just top soil remove பண்ணிட்டாவே நீ இந்த coal bed நீ ரீச் பண்ணிட முடியும். ஓகே, இதுதான் நம்ம என்ன சொல்றோம், surface mining னு சொல்றோம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன, அண்டர் கிரவுண்ட் மைனிங். இப்ப சில பிளேசஸ்ல இந்த கோல் பெட் இந்த 22 அடியிலே வந்து கிடைக்காது. கோல் பெட்ஸ் ஆர் ஃபவுண்ட் வெரி டீப் இன்சைட் த எர்த். என்னது, கோல் பெட்ஸ் ஆர் ஃபவுண்ட் வெரி டீப் இன்சைட் த எர்த். ஸோ இந்த கேஸ்ல அண்டர் கிரவுண்ட் டனல்ஸ் ஆர் மேட் டு கெட் திஸ் கோல். ஸோ இந்த கோல் வந்து என்னது, ரொம்ப அடியில் இருக்கிறதுனால அண்டர் கிரவுண்ட் டனல்ஸ் வந்து போட்டு இந்த கோலை வந்து எடுப்பாங்க. இந்த மைனிங்கை தான் நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம அண்டர் கிரவுண்ட் மைனிங் ஆர் டீப் மைனிங்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ கோல் ரிசர்வ்ஸ் எங்கெங்க இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 70 கண்ட்ரீஸில் இருக்குது. ஆனால் லார்ஜஸ்ட் கோல் ரிசர்வ்ஸ் எங்கே, யூஸ்வலாக கோல் ரிசர்வ்ஸ் மேக்ஸிமம் வேர்ல்டில் எங்கே இருக்குன்னு பார்த்தோன்னா யுனைடெட் ஸ்டேட், ரஷ்யா, சைனா, ஆஸ்திரேலியா அண்ட் இந்தியாவில் தான் நிறைய கோல் ரிசர்வ்ஸ் இருக்கு. ஸோ த யூஎஸ் இஸ் த இன்டர்நேஷ்னல் லீடர் இன் கோல் ரிசர்வ்ஸ். இன்டர்நேஷ்னல் இந்த கோல் ரிசர்வ்ஸ் இருக்கிற நிறைய இடத்துல லீடராக இருக்கிறது யாரு, நம்மளோட யூஎஸ் தான். 30% ஆஃப் த வேர்ல்ட் சப்ளை இருக்கு. கோல் மைனிங் வாஸ் ஸ்டார்டட் இன் இந்தியா 1774. இந்தியா வந்து இட் நவ் ரேங்க்ஸ் 3rd among தி கோல் ப்ரொடியூசிங் கண்ட்ரீஸ். ஃபர்ஸ்ட் யூஎஸ், ஸோ தேர்டாக நம்மளோட இந்தியா வந்து இருக்கு. USA and China have 2/3 of the world's coal reserve. ஓகே, உலகத்திலேயே கோல் ரிசர்வ்ஸில் 2/3 ஆன பகுதி கோல் ரிசர்வ்ஸ் வந்து USA அண்ட் சைனால தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ இப்போ கோலோட டைப்ஸ் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் கோல்னா என்னன்னு பார்த்தோம், அப்புறம் இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் கோல் பார்க்குறோம், கோல் எப்படி ஃபார்ம் ஆச்சு, கார்பனைசேஷன் பார்த்தோம். இப்போ நம்மளோட கோலோட டைப்ஸ் பார்க்க போகிறோம். ஓகே, so coal is classified into 4 main categories based on the amount of carbon. என்னது, based on the amount of carbon. Okay, and எவ்வளோ heat energy அது ப்ரொடியூஸ் பண்ணுது, என்னது எவ்வளோ amount of carbon இருக்கு and எவ்வளோ amount of heat energy அது ப்ரொடியூஸ் பண்ணும், அதை வச்சு நம்ம கோலை கிளாசிஃபை பண்ண போகிறோம். ஓகே, ஸோ என்னென்ன அந்த டைப்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா lignite, sub-bituminous, bituminous and anthracite. Okay, LSBA இல்ல BALS ஞாபகம் வச்சுக்கோ. Okay, so these are the 4 different types of coal. இதுல வந்து most desirable one அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளோட anthracite. ஏன் மேம் அப்படி, ஏன்னா இதுல தான் high heat content ப்ரொடியூஸ் பண்ண முடியும். Okay, so these are the 4 different types of coal. These are the 4 different types of coal. இதுல first coal தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். first type of coal என்னது, நம்மளோட lignite. ஓகே, ஸோ lignite வந்து உனக்கு பசங்களா இது வந்து உனக்கு புக் பேக் கொஸ்டின்ல கண்டிப்பா கேட்பாங்க. இருங்க, ஓகே. ஸோ கேட்டினேஷன் என்னன்னு பார்த்தோம் இல்லையா, ஹைட்ரோகார்பன்ஸ் செல்ஃப் லிங்கேஜ் பண்ணி பாண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணுறது, லாங் செயின் காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணுறது கேட்டினேஷன். அட்வான்டேஜஸ் ஆஃப் நேச்சுரல் கேஸஸ் இந்த கொஸ்டினும் நம்ம பார்த்தாச்சு. சிஎன்ஜினா என்ன, கம்ப்ரஸ்ட் நேச்சுரல் கேஸ், அதோட யூசஸ் நம்ம பார்த்தாச்சு. ஐடென்டிஃபை த கேஸ் நோன் அஸ் சின்கேஸ், சிந்தசிஸ் கேஸ், அந்த கொஸ்டினும் பார்த்தாச்சு. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேஸஸில் எதுக்கு அது யூஸ் பண்ணுறாங்க, பிகாஸ் சிந்தசிஸ் ஆஃப் என்னன்னு எழுதுங்க. இப்போ நம்ம இந்த ஆன்சர் கொஸ்டின் பார்க்கல. Okay, okay, different types of coal. Explain the different types. இந்த 4 டைப்ஸும் இப்போ நம்ம சொல்ல போகிற 4 டைப்ஸையும் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும், சரியா? அண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபியூவல் கேஸஸ், ப்ரொடியூசர் கேஸ், வாட்டர் கேஸ், கோல் கேஸ், பயோகேஸ், அதை பற்றி எழுதணும், சரியா? ஸோ ஆல்மோஸ்ட் உனக்கு இதில் எல்லாமே கவர் ஆகிடும். இப்போ நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கோல்ஸ் வந்து படிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது lignite. என்னது, lignite வந்து it is a brown colored coal of lowest grade. என்னது, lignite வந்து brown colored coal with of lowest grade. இருக்கிறதுலே lowest grade coal வந்து நம்மளோட lignite தான். and இதோட carbon content
it has the lowest carbon content. It has the lowest carbon content and the carbon content of lignite வந்து 25 to 35% தான். இருக்கிறதுலே ரொம்ப carbon content கம்மியா இருக்கிற கோல் இதுதான். இதுல நிறைய amount of water, என்னது high amount of water and makes up almost half of our total coal resource. Okay, நிறைய amount of water இருக்கு and it makes up almost half of our total coal resource and it is used for electricity generation. Electricity generate பண்ணதுக்கு இந்த coal use ஆகும். And other uses என்ன? Generating synthetic natural gas and producing fertilizer products. Synthetic natural gas and fertilizer products produce பண்றதுக்குமே உனக்கு இந்த lignite useful-ஆ இருக்கு. சரியா? So lignite வந்து ஒரு low grade coal, 25 to 30%, 35% தான் carbon and எங்க யூஸ் ஆகும் electricity generationல? Lignite Corporation of India தமிழ்நாட்டில் இருக்கு. எங்கன்னு எனக்கு சொல்லுங்க. நெய்வேலி. ஓகே, எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட் பண்றதுக்கு உனக்கு இந்த கோல் தான் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் என்ன? sub-bituminous coal. ஓகே, so when lignite becomes dark, என்னது? lignite வந்து கொஞ்சம் டார்க் ஆச்சுனா and hard ஆச்சுனா, lignite வந்து low grade brown coal. so இந்த lignite வந்து டார்க் ஆச்சு ஹார்ட் ஆச்சுனா sub-bituminous coal வந்து உனக்கு ஃபார்ம் ஆகும். டார்க் அண்ட் ஹார்ட் ஆச்சுனா உனக்கு sub-bituminous coal ஃபார்ம் ஆகும். இது வந்து ஒரு black and dull coal. என்னது? it is a black and dull coal. அது brown coal, இது black and dull coal. இதுக்கு வந்து it has a higher heating value than lignite. lignite விட நல்லாவே இது ஹீட் ஆகும். and இது வந்து lignite விட நிறைய percentage of carbon இருக்கு. 35 to 44% carbon. and எங்க யூஸ் ஆகுது? primarily as fuel for electricity power generation. okay, and this coal has lower sulfur content than other types and burns cleaner. என்னது? lower sulfur content தான் இருக்கும் and இது வந்து நல்லாவே burn ஆகும். சரியா? so இதுதான் about sub-bituminous coal. next என்ன அப்படின்னு பார்த்தனா, next நம்மளோட bituminous coal. lignite பார்த்தோம், sub-bituminous பார்த்தோம், இப்போ bituminous coal. okay, இதுல with more physical and chemical changes sub-bituminous coal இருந்து தான் உனக்கு bituminous form ஆகும். sub-bituminous விட bituminous coal is dark and hard. and இதுல உனக்கு எவ்வளோ percentage of carbon இருக்கும்? 45 to 86% carbon இருக்கும் and it has high heating value. lignite and sub-bituminous தாண்டி. and இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? it is used to generate electricity. okay, இதை தவிர்த்து இந்த கோலோட யூஸ் என்ன? to provide coke to iron and steel industries. இந்த கோலோட பை ப்ராடக்ட்ஸ் என்ன? அதை நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணலாம்? இதோட பை ப்ராடக்ட்ஸை நம்ம பெயிண்ட் செய்கிறதுக்கு, நைலான் செய்கிறதுக்கு and many other items செய்கிறதுக்கு you can use the byproducts of bituminous coal. okay, and next என்ன? கடைசி கோல் என்ன? anthracite. இருக்கிறதுலே highest grade coal வந்து நம்மளோட anthracite தான். lowest grade வந்து lignite, highest grade anthracite. இதோட weight பார்த்தனா very light weight and highest heat content. light weight and highest heat content. okay, it is very hard, deep black and shiny. என்னது? anthracite coal வந்து ரொம்ப hard, deep black and shiny இருக்கும். so it contains 86 to 97% carbon. என்னது? இதுல 86 to 97% carbon இருக்கும் and இதோட heating value bituminous coal விட ஜாஸ்தியா இருக்கும் and it burns longer with more heat and less dust. இதான் வந்து நம்ம anthracite-ஓட ப்ராப்பர்ட்டிஸ் ஒரு அட்வான்டேஜஸ்னு நம்ம சொல்லலாம். சரியா? ஐ திங்க் anthracite பற்றி உனக்கு கிளியராக புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ 4 டைப்ஸ் ஆஃப் கோல்ஸ் இப்போ நம்ம பார்த்துருக்கோம். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கோல் பார்த்தோம். இப்போ நம்மளோட கோலோட யூசஸ் என்ன, அது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ கோல் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க? ஸோ கோல் வந்து இட் இஸ் யூஸ்டு டு ஜெனரேட் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. என்னது? coal is used to generate heat and electricity and also it is used to make derivatives of silicon which are used to make lubricants,
water repellents, resins, cosmetics, hair shampoos and toothpaste. சரியா? ஸோ எங்கெங்கெல்லாம் நம்ம கோல் யூஸ் பண்ணுறோம். அண்ட் அதே மாதிரி ஆக்டிவேட்டட் சார்கோல், அதுவுமே கோல்லேருந்து தான் வருது. இது எங்கே யூஸ் பண்ணுறோம்? டு மேக் ஃபேஸ் பேக் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ். கோல் வந்து பேப்பர் மேக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். அண்ட் அதே மாதிரி கோல் ஹெல்ப்ஸ் டு கிரியேட் அலுமினா ரிஃபைனரிஸ். ஓகே, ஸோ கார்பன் ஃபைபர் which is extremely strong but lightweight is used in construction, mountain bike and tennis racket. Activated carbon, இது வந்து வாட்டர் ஃபில்டர்ஸ்ல யூஸ் பண்ணுவாங்க. சரியா? ஸோ தீஸ் ஆர் த டிஃபரெண்ட் யூசஸ் ஆஃப் கோல். சரியா? ஸோ இப்போ கோல்ல இருந்து கிடைக்கிற ப்ராசஸ் அண்ட் எப்படி இந்த கோல்ல இருந்து கிடைக்கிற ப்ராடக்ட்ஸ் அண்ட் கோல்ல இருந்து எப்படி இந்த டிஃபரெண்ட் ப்ராடக்ட்ஸை நம்ம அப்டெயின் பண்ண போறோம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சரியா? ஸோ கோல் வில் ஈட்டட் இன் த ஆப்சன்ஸ் ஆஃப் ஏர். கோலை நம்ம ஏர் இல்லாமல் நம்ம ஹீட் பண்ணுறப்ப அது வந்து என்ன ப்ரொடியூஸ் பண்ணாது, அது வந்து பேர்ன் ஆகாது, பட் ப்ரொடியூஸ் மெனி பை ப்ராடக்ட்ஸ். கோலை இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் ஏர் நம்ம வந்து ஹீட் பண்ணுறப்ப அது பேர்ன் ஆகாது, பட் ப்ரொடியூசஸ் மெனி பை ப்ராடக்ட்ஸ். திஸ் ப்ராசஸ் ஆஃப் ஹீட்டிங் கோல் இன் த ஆப்சன்ஸ் ஆஃப் ஏர், அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? டிஸ்ட்ரக்டிவ் டிஸ்டிலேஷன் ஆஃப் கோல்னு சொல்கிறோம். இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்? டிஸ்ட்ரக்டிவ் டிஸ்டிலேஷன் ஆஃப் கோல். ஸோ டிஸ்ட்ரக்டிவ் டிஸ்டிலேஷன் நம்ம லெபார்டரிஸில் நம்ம வந்து செய்யலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் த டயக்ராம் ஃபார் டிஸ்ட்ரக்டிவ் டிஸ்டிலேஷன். ஸோ வாட் டு யூ மீன் பை டிஸ்ட்ரக்டிவ் டிஸ்டிலேஷன் சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் இருக்குது, டீடைல் கொஸ்டின். ஸோ அதுக்கு இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இந்த டயக்ராமை பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ பாரு, ஃபைன்லி பவுடர்டு கோல் இஸ் டேக்கன் இன் அ டெஸ்ட் டியூப் அண்ட் ஹீட்டட். என்னது? ஒரு டெஸ்ட் டியூப்ல ஃபைன்லி பவுடர்டு கோல் வந்து நம்ம என்ன எடுக்கிறோம்? எடுத்து நம்ம அதை ஹீட் பண்ணுறோம். ஓகேயா? At a particular temperature, coal breaks down to produce coke, coal tar, ammonia and coal gas. என்னது? ஒரு particular temperatureல நம்ம கோல் வந்து it is breaking down to produce இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் அது வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இதில் கோல் தார் இஸ் டெபாசிட்டட் அட் த பாட்டம் ஆஃப் த செகண்ட் டெஸ்ட் டியூப். கோல் தார் வந்து இந்த செகண்ட் டெஸ்ட் டியூப்க்கு பாட்டமில் உனக்கு வந்து என்ன ஃபார்ம் ஆகுது? உனக்கு கோல் தார் ஃபார்ம் ஆகுது. Coal tar is deposited at the bottom of the test tube. And coal gas எங்க ஃபார்ம் ஆகுது? It escapes through the side tube. சரியா? ஸோ இந்த டயக்ராம் வச்சு பாருங்க, கீழே உனக்கு கோல் தார் ஃபார்ம் ஆகுது. அப்புறம் இந்த கேஸ் வந்து சைட் டியூப்ல உனக்கு என்ன கேஸ் ஃபார்ம் ஆகுது? கோல் கேஸ் எஸ்கேப் ஆகும். அமோனியா இஸ் அப்சார்ப்ட் இன் த வாட்டர். என்னது? அமோனியா is absorbed in the water forming ammonium hydroxide. அமோனியா ஃபார்ம் ஆகும், ஆனால் வாட்டரில் அப்சார்ப் ஆகி அமோனியம் ஹைட்ராக்சைடு ஃபார்ம் ஆகும். கடைசியாக ஒரு பிளாக் ரெசிடியூ கால்டு கோக் இஸ் லெஃப்ட் இன் த டியூப். கடைசியாக இந்த டியூப்ல ஒரு பிளாக் ரெசிடியூ, அந்த ரெசிடியூ பேர் என்ன? கோக். அதுதான் உனக்கு கீழே லீவ் ஆகும். ஸோ thousands of different products have coal or coal byproducts as their components. என்னது? thousands of different products have coal or coal byproducts as their components. Some of them are என்னது? சோப்பு, ஆஸ்பிரின்ஸ், இதெல்லாம் யூஸ் பண்ணி தான், இந்த கோல் அண்ட் பை ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணி தான் இதெல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அண்ட் அதே மாதிரி சால்வெண்ட், டைஸ், பிளாஸ்டிக்ஸ், ஃபைபர்ஸ், ரேயான், நைலான், இதெல்லாம் வந்து நம்ம இந்த கோல் அண்ட் கோலோட பை ப்ராடக்ட்ஸ் வச்சு தான் இதெல்லாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஸோ த மெயின் பை ப்ராடக்ட்ஸ் அப்டெயின்டு டியூரிங் டிஸ்ட்ரக்டிவ் டிஸ்டிலேஷன் ஆர் கோக், கோல் தார், அமோனியா அண்ட் கோல் கேஸ். சரியா? ஸோ இதுதான் டிஸ்ட்ரக்டிவ் டிஸ்டிலேஷன் அந்த டயக்ராம். அண்ட் எங்கெங்கே என்னென்ன ஃபார்ம் ஆகுது? கோலை ஹீட் பண்ணுறப்ப கோல் தார், கோல் கேஸ், அண்ட் அதே மாதிரி அமோனியம் ஹைட்ராக்சைடு ஃபார்ம் ஆகுது. அண்ட் இந்த கோக் வந்து கடைசியாக உனக்கு வந்து பிளாக் ரெசிடியூவாக லீவ் ஆகுது. அண்ட் இந்த பை ப்ராடக்ட்ஸ் அண்ட் கோலில் வச்சு நம்ம என்னென்னலாம் ப்ராடக்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறோம் இது எழுதுனாவே உனக்கு டிஸ்ட்ரக்டிவ் டிஸ்டிலேஷன் இஸ் டன். இப்போ இந்த பை ப்ராடக்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன? கோக். ஓகே, கல்கரி. இதுதான் இருக்கிறதுலே பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கார்பன். 98% கார்பன் இதில் இருக்கும். என்னது? 98% கார்பன் இருக்கும். கோக் கண்டெய்ன்ஸ் 98% கார்பன். சரியா? ஸோ இட் இஸ் த போரஸ்ட், பிளாக் அண்ட் பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கோல். அண்ட் இட் இஸ் அ குட் ஃபியூவல் அண்ட் burns without smoke. என்னது? இட் இஸ் அ குட் ஃபியூவல் அண்ட் burns without smoke. And it is largely used as a reducing agent in the extraction of metals from their ores.
சரியா? ஸோ மேக்ஸிமம் கோக் வந்து ரெடியூசிங் ஏஜென்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க. And it is also used in making fuel gases like producer gas and water gas. So coke எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம்? 98% கார்பன் இருக்கு. Porous, black and purest form of coal, and it is a good fuel, and இது reducing agent-ஆ யூஸ் பண்றாங்க, and இது fuel gases make பண்றதுக்கு like producer gas and water gasக்கு இது யூஸ் பண்றாங்க. Next என்ன? coal tar. Next என்ன? coal tar. So it is a mixture of different carbon compounds. So coal tar பார்த்தனா it is a thick black liquid with unpleasant smell. coal tar வந்து thick-ஆ black-ஆ இருக்கும், ஆனா unpleasant smell இருக்கும். The fractional distillation of coal tar fractional distillation பண்றப்ப உனக்கு other நிறைய chemical substance வரும். என்னென்னது? benzene, toluene, phenol and aniline. ஓகே, இதெல்லாம் தான் உன்னோட பை ப்ராடக்ட்ஸ். ஸோ இந்த coal tar எங்கெங்க யூஸ் பண்ணுறோம்? ஸோ இந்த ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷனுக்கு அப்புறம் வர கெமிக்கல் சப்ஸ்டன்ஸை வேற எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, லைக் இந்த பென்சீன், டோலின், ஃபினால் அண்ட் அனிலின் வேற எங்கெங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, தே ஆர் யூஸ்ட் இன் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் டைஸ், explosives, paints, synthetic fibers, drugs and pesticides. இங்கெங்கெல்லாம் தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்? coal tar and அதோட கெமிக்கல் பை ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணுறோம். coal tarலேருந்து இன்னொரு ஒரு மெயின் ப்ராடக்ட் வருது, அது பேர் என்ன? நாப்தலின். நாப்தலின் என்ன? இந்த பூச்சி உருண்டைன்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ மாத் பால்னு சொல்லுவாங்க. கபோர்டில் துணி வைக்கிற இடத்துல அம்மா வந்து ஒரு உருண்டை போடுவாங்கல்ல, அதுதான் நாப்தலின் பால்ஸ். இட் repels the moth and insects. சரியா? ஸோ கோக் பார்த்தோம், coal tar பார்த்தோம். நெக்ஸ்ட் கோல் கேஸ். கோல் கேஸை வந்து நம்ம டவுன் கேஸ்னு சொல்லுவோம், ஏன்னா இட் இஸ் அ மிக்சர் ஆஃப் gases like hydrogen, methane and carbon dioxide. Okay? இந்த gases present in coal gas are combustible, ஈஸியாக வந்து எரியக்கூடியது, and it is an excellent fuel and high calorific value இருக்கு. And கடைசியா அமோனியா. So the byproduct from the destructive distillation என்னது? அமோனியா. இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? to make the fertilizers. It is used for making fertilizers like ammonium sulfate, ammonium superphosphate, etc. Okay? So நம்ம என்ன சொல்லுவோம்? நம்ம இந்த கோலை we also call it as black diamond. ஏன்னா இதுலேருந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் வருது, அண்ட் அந்த ப்ராடக்ட்ஸை வச்சு நம்ம நிறைய யூஸ் பண்ணுறோம். ஸோ அதோட வேல்யூ எவ்வளோ ஜாஸ்தி பாருங்கள், டைமண்ட் அளவுக்கு இதோட வேல்யூ ஜாஸ்தி. ஓகே, ஆன் டிஸ்ட்ரக்டிவ் டிஸ்டிலேஷன் 1000 kg of coal gives 700 kg of coke, 100 liters of ammonia and 50 liters of coal tar and 400 meter cube of coal gas அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன? இவ்வளோ நேரம் நம்ம கோல் பற்றி பார்த்தோம், இப்போ பெட்ரோலியம் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதுவுமே ஒரு ஃபாசில் ஃபியூயல் தான். ஸோ வேர்ட் பெட்ரோலியம் எதுலேருந்து டிரைவ் பண்ணுறாங்க? பெட்ரானா ராக்குன்னு அர்த்தம், ஓலியம் அப்படின்னா ஆயில்னு அர்த்தம். பெட்ரானா ராக் அண்ட் ஓலியம்னா ஆயில். இதுவும் ஃபாசில் ஃபியூயல் ஃபார்ம்டு ஃப்ரம் த ரிமைன்ஸ் ஆஃப் ஏன்ஷியன்ட் மெரைன் ஆர்கானிசம்ஸ். ஓகே, கோல் எப்படி ஃபார்ம் ஆச்சோ அதே மாதிரி தான் பெட்ரோலியமும் ஃபார்ம் ஆகுது. ஆனால் மெரைன் ஆர்கானிசம்ஸ் டீகே ஆனதுனால இது யூஸ்வலாக சீஸ் கண்டரில் தான் உனக்கு பெட்ரோலியம் ஃபார்ம் ஆகும். இதில் என்னென்ன மிக்சர் ஆஃப் ஹைட்ரோகார்பன்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, liquid gases or solid form of hydrocarbons இருக்கும். And the term petroleum commonly denotes the liquid form crude oil. Okay, crude oil சொல்றாங்கல்ல, அப்படின்னா என்ன? பெட்ரோலியம். But technically petroleum also includes natural gas and bitumen. பெட்ரோலியம்ல இதை தாண்டி உனக்கு என்ன இருக்கு? நேச்சுரல் கேஸும் பிட்டுமனும் இருக்கும். The natural gas and the crude oil constitute the primary fossil fuels. இதான் வந்து பெட்ரோலியமோட ஒரு இன்ட்ரடக்ஷன். ஓகே, இந்த க்ரூட் ஆயிலை ஏன்ஷியன் பீப்புள் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? ஃபார் பைண்டிங் மெட்டீரியல்ஸ். அதே மாதிரி சீலண்ட், வாட்டர் ப்ரூஃபிங் மெட்டீரியல்ஸாகவுமே என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க? இந்த பெட்ரோலியமை யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரோலியம் எங்கெங்கெல்லாம் இருக்குது இந்தியாவில்? ஓகே, ஃபர்ஸ்ட் கண்ட்ரிஸ், என்னென்ன கண்ட்ரிஸ் பெட்ரோலியம் நல்லா ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு பார்த்தோன்னா, யூஎஸ்ஏ, குவைத், ஈராக், ஈரான், ரஷ்யா அண்ட் மெக்சிகோ தான் பயங்கரமாக இந்த பெட்ரோலியம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இந்தியாவில் எங்கன்னு பார்த்தோன்னா பெட்ரோலியம் அசாம், குஜராத், மகாராஷ்டிரா, ஆந்திர பிரதேஷ் அண்ட் தமிழ்நாட்டில் தான் உனக்கு இந்த பெட்ரோலியம் நீ வந்து பார்க்க முடியும். By drilling through the earth, the crude oil is pumped out from the well as a black liquid. Okay, black liquid-ஆ உனக்கு இந்த பெட்ரோலியம் வருது. ஸோ இந்த க்ரூட் பெட்ரோலியம்லேயுமே உனக்கு நிறைய
பை ப்ராடக்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ த க்ரூட் பெட்ரோலியம் obtained from the well is a dark colored viscous liquid. க்ரூட் பெட்ரோலியம் உனக்கு டார்க் கலர்டாக ஒரு லிக்விடாக இருக்கும். அதில் நிறைய இம்ப்யூரிட்டிஸ் இருக்கும். வாட்டர், சாலிட் பார்ட்டிகிள்ஸ், கேஸஸ், இந்த மாதிரி இம்ப்யூரிட்டிஸ் உனக்கு இந்த க்ரூட் ஆயிலில் இருக்கும். ஆனால் நல்லா அதை யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த இம்ப்யூரிட்டிஸை என்ன பண்ணணும், நம்ம வந்து ரிமூவ் பண்ணணும். அப்புறம் வேரியஸ் காம்பனன்ட்ஸாக பிரிக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், the process of separating petroleum into useful byproducts and removal of undesirable impurities, அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், ரீஃபைனிங்னு சொல்கிறோம். என்ன சொல்கிறோம், ரீஃபைனிங்னு சொல்கிறோம். ஸோ என்னது, the process of separating petroleum into useful byproducts and removal of undesirable impurities, அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ரீஃபைனிங்னு சொல்கிறோம். ஸோ இந்த ரீஃபைனிங் ப்ராசஸில் என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து செப்பரேஷன் ஆஃப் வாட்டர். த க்ரூட் ஆயில் obtained from the oil wells, அதில் சால்ட் வாட்டர் நிறைய மிக்ஸ் ஆகிருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த வாட்டரை ரிமூவ் பண்ணுறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த க்ரூட் ஆயிலில் இந்த சால்ட் வாட்டரை ரிமூவ் பண்ணுறோம். இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் என்ன, இதில் இருக்கிற சல்ஃபர் காம்பவுண்ட்ஸை நம்ம பிரித்து எடுக்கணும். ஓகே, இந்த சல்ஃபர் காம்பவுண்ட்ஸ் பர்ன் பண்ணால் இட் இஸ் வெரி பாய்சனஸ். ஸோ இந்த சல்ஃபர் காம்பவுண்ட்ஸை நம்ம என்ன பண்ணுறோம், ரிமூவ் பண்ணுறோம் க்ரூட் ஆயிலிருந்து. தேர்ட் வந்து ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன், வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ பெட்ரோலியமில் உனக்கு நிறைய கான்ஸ்டியூவன்ஸ் இருக்குது. லைக் பெட்ரோல், டீசல், கெரோசின், லூப்ரிகேட்டிங் ஆயில், வேக்ஸ், பேரஃபின் வேக்ஸ், பெட்ரோலியம் கேஸ், இந்த மாதிரி நிறைய கான்ஸ்டியூவன்ஸ் இருக்குது. பசங்களா, பெட்ரோலியம் வேற, பெட்ரோல் வேற. பெட்ரோலியம்லேருந்து நம்ம பெட்ரோல் எடுக்கிறோம். ஓகேயா, டீசலும் பெட்ரோலியம்லேருந்து தான் எடுக்கும். ஆனால் பெட்ரோல், டீசல் வேற வேற. ஓகேயா, ஸோ பெட்ரோலியமில் உனக்கு நிறைய கான்ஸ்டியூவன்ஸ் இருக்குது. ஸோ இந்த கான்ஸ்டியூவன்ஸ்லாம் நான் எப்படி பிரித்து எடுக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா, த்ரூ த ப்ராசஸ் கால்ட் அஸ் ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன். டிஸ்ட்ரக்டிவ் டிஸ்டிலேஷன், கோல்லேருந்து நம்ம காம்பனன்ஸை பிரித்து எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணும். பெட்ரோலியம்லேருந்து காம்பனன்ஸை பிரித்து எடுக்கிறதுக்கு வி யூஸ் ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன். ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன்னா என்ன, the process of heating a mixture of liquid. ஓகே, இந்த மிக்சர் ஆஃப் லிக்விட் க்ரூட் ஆயிலை நம்ம வந்து ஹீட் பண்ணுறப்ப ஒவ்வொரு காம்பனண்ட்டுக்கும் ஒவ்வொரு பாயிலிங் பாயிண்ட். ஸோ அந்த பாயிலிங் பாயிண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த காம்பவுண்ட் வந்து வேப்பரைஸ் ஆகும். அதை நம்ம செப்பரேட் பண்ணுறோம். பேஸ்ட் ஆன் டிஃப்ரெண்ட் பாயிலிங் பாயிண்ட்ஸ் உனக்கு ஒவ்வொரு காம்பனண்ட்டை நம்ம செப்பரேட் பண்ணுறோம். இதை தான் நம்ம ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் சொல்கிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம், க்ரூட் ஆயிலை நம்ம 400 டிகிரி செல்சியஸில் ஃபர்னேஸில் நம்ம பர்ன் பண்ணுறோம். அப்புறம் க்ரூட் ஆயிலேருந்து வேப்பர்ஸ் வர ஆரம்பிக்குமா, அப்படியே டவர் மேலே வர ஆரம்பிக்குமா. இப்போ இதில் மேலே வர 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 அந்த கேஸ் வந்து அப்படியே கூல் ஆக ஆரம்பிக்கும், கண்டென்ஸ் ஆக ஆரம்பிக்கும் அக்கார்டிங் டு தேர் பாயிலிங் பாயிண்ட் ரேஞ்சஸ். ஓகே, ஸோ இந்த பெட்ரோலியம்லேருந்து ஒவ்வொரு டெம்பரேச்சரில் ஒவ்வொரு கேஸ் வந்து ஒவ்வொரு காம்பனன்ட் வந்து கேஸ் ஆகி கண்டென்ஸ் ஆகும். ஸோ அது வழியாக நம்ம பிரிக்கிறோம். ஓகே, ஸோ நிறைய யூஸ்ஃபுல் சப்ஸ்டன்ஸ் இந்த பெட்ரோலியமில் இருக்குது. அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், இந்த பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸஸில் கிடைக்கிற யூஸ்ஃபுல் சப்ஸ்டன்ஸை தான் ஐ கால் திஸ் ஆஸ் பெட்ரோகெமிக்கல்ஸ். இந்த பெட்ரோகெமிக்கல்ஸ், இந்த காம்பனன்ட்ஸை வச்சு நம்ம நிறைய சப்ஸ்டன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஃபார் மேனுஃபேக்சர் ஆஃப் டிட்டர்ஜென்ட்ஸ், ஃபைபர்ஸ், அதர் மேன்மேட் பிளாஸ்டிக்ஸ் லைக் பாலித்தீன். அண்ட் ஹைட்ரஜன் கேஸ் obtained from natural gas is used in the production of fertilizers. Okay, and due to its great commercial importance, petroleum is also called black gold. So நிறைய கமர்ஷியல் யூஸ் இருக்கிறதுனால பெட்ரோலியம் நம்ம என்ன சொல்கிறோம், பிளாக் கோல்டுன்னு சொல்கிறோம். பிளாக் டைமண்ட் நம்ம கோலை சொல்கிறோம். சரியா? ஸோ வாட் ஆர் த யூசஸ் ஆஃப் பெட்ரோலியம்? சரியா, பெட்ரோலியமோட யூசஸ் என்ன? இந்த க்ரூட் ஆயிலிருந்து உனக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் கிடைக்குது. எல்பிஜி கிடைக்குது. அது எதுக்கு யூஸ் பண்ணுறோம், ஹவுசஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸில் யூஸ் பண்ணுறோம். டீசல் அண்ட் பெட்ரோல், அது நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம், ஃபியூவல் ஃபார் வெஹிக்கிள்ஸ் அண்ட் டு ரன் எலக்ட்ரிக் ஜெனரேட்டர். அண்ட் பெட்ரோல் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், ஃபார் சால்வெண்ட் ஃபார் ட்ரை கிளீனிங். ஓகே, அண்ட் கெரோசின் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், ஃபியூவல் ஃபார் ஸ்டவ்ஸ் அண்ட் இன் ஜெட் பிளேன்ஸ். லூப்ரிகேட்டிங் ஆயில் வருது, அதை எதுக்கு யூஸ் பண்ணோம், டு ரெடியூஸ் வேர் அண்ட் டியர் அண்ட் கரோஷன் ஆஃப் மெஷின். மெஷினுக்கு நடுவில் நிறைய கரண்ட் சவுண்டு வருது, இல்லை ரொம்ப தேயுது அப்படின்னா இந்த லூப்ரிகேட்டிங் ஆயில் யூஸ் பண்ணால் உனக்கு வந்து டேமேஜ் ஆகாது. பேரஃபின் வேக்ஸ் யூஸ் டு மேக் கேண்டில்ஸ், ஆயின்மெண்ட்ஸ், இங்க், crayons, etc. And bitumen or asphalt is mainly used to surface roads. ஓகேயா?
ஸோ தீஸ் ஆர் த யூசஸ் ஆஃப் பெட்ரோலியம். இதான் வந்து ப்ராடக்ட்ஸ் அப்டெயின்டு ஃப்ரம் பெட்ரோலியம். அட் ஒவ்வொரு டெம்பரேச்சரில் உனக்கு என்னென்ன காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு வந்து இது கொடுத்துருக்காங்க. வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ ஃபியூவல்னா என்னடா பசங்களா? எந்த ஒரு சப்ஸ்டன்ஸ் உனக்கு ஹீட் அண்ட் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகுதோ ஆன் பர்னிங், என்னது பர்ன் பண்ணுறப்ப எந்த ஒரு சப்ஸ்டன்ஸ் உனக்கு ஹீட்டும் எனர்ஜியும் கொடுக்குதோ அதுதான் நம்ம ஃபியூவல்னு சொல்கிறோம். இந்த ஹீட்டை நம்ம நிறைய பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறோம். சாப்பாடு செய்கிறதுக்கு, ஹீட் பண்ணுறதுக்கு, அண்ட் இண்டஸ்ட்ரியல் அண்ட் மேனுஃபேக்சரிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபியூவல்னா என்ன? எனி சப்ஸ்டன்ஸ் தட் ப்ரொடியூஸ் ஹீட் அண்ட் எனர்ஜி, அதான் ஃபியூவல்னு சொல்கிறோம். நம்ம டெய்லியும் யூஸ் பண்ணுற ஃபியூவல்ஸ் என்ன? வுட், கோல், பெட்ரோல், டீசல் அண்ட் நேச்சுரல் கேஸ். இதான் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற ஃபியூவல். ஸோ ஃபியூவலை நம்ம அக்கார்டிங் டு தேர் ஃபிசிக்கல் ஸ்டேட் நம்ம வந்து இப்போ கிளாஸிஃபை பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து சாலிட் ஃபியூவல். ஸோ சாலிட் ஃபியூவல் பேஸ்ட் ஆன் த ஃபிசிக்கல் ஸ்டேட். ஸோ ஃபியூவல்ஸ் லைக் வுட் அண்ட் கோல் அதெல்லாம் வந்து உனக்கு சாலிட் ஸ்டேட்டில் இருக்குது. வுட் அண்ட் கோல் இதெல்லாம் சாலிட் ஸ்டேட்டில் இருக்கிறதுனால இந்த ஃபியூவலை வி கால் இட் அஸ் சாலிட் ஃபியூவல்ஸ். இதுதான் ஃபர்ஸ்ட் ஹியூமன் பீயிங்ஸ் யூஸ் பண்ண ஃபியூவல். அண்ட் இதை ஈஸியாகவும் நீ ஸ்டோர் பண்ணலாம் அண்ட் டிரான்ஸ்போர்ட் பண்ணலாம். The production cost is also very very low for this kind of fuels. Next என்ன? liquid fuel. Most of the liquid fuels உனக்கு fossil remains of dead plants and animals தான் உனக்கு liquid fuel கிடைக்குது. ஓகேயா? பெட்ரோலியம் ஆயில், கோல் தார், ஆல்கஹால் வந்து liquid fuel ஓட எக்ஸாம்பிள்ஸ். அண்ட் இந்த ஃபியூவல் வந்து இட் கிவ்ஸ் மோர் எனர்ஜி ஆன் பர்னிங். ஓகே, பர்ன் பண்ணுறப்ப நிறைய ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணும். அண்ட் இது வந்து இட் பர்ன்ஸ் வித்தவுட் ஆஷ் கம்பேர்ட் டு சாலிட் ஃபியூவல். அண்ட் நெக்ஸ்ட் என்ன? கேஷியஸ் ஃபியூவல். ஸோ கோல் கேஸ், ஆயில் கேஸ், ப்ரொடியூசர் கேஸ் அண்ட் ஹைட்ரஜன் இது எல்லாமே கேஷியஸ் ஃபியூவல்ஸ்க்கான எக்ஸாம்பிள். ஸோ இதுவுமே ஈஸியாக டிரான்ஸ்போர்ட் பண்ணிடலாம் த்ரூ பைப்ஸ் அண்ட் தே டு நாட் ப்ரொடியூஸ் பொல்யூஷன். சரியா? ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபியூவல் பார்த்தோமா. வாட் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஃபியூவல்? ஈஸியாக அவைலபிளாக இருக்கணும், ஈஸியாக டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியணும், ரொம்ப கம்மியான காஸ்ட்டில் உனக்கு கிடைக்கணும், ஹை கலோரிஃபிக் வேல்யூ இருக்கணும், நிறைய ஹீட் எனர்ஜி கொடுக்குற மாதிரி இருக்கணும், நிறைய ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணும், அண்ட் எந்த ஒரு தேவையில்லாத சப்ஸ்டன்ஸை அது வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஃபியூவலோட எஃபிஷியன்சி இப்போ நம்ம பார்க்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ எந்த ஃபியூவல் உனக்கு கார்பன், யூஸ்வலாக ஃபியூவலில் வந்து கார்பன் வந்து ஒரு கான்ஸ்டிடியூவெண்ட்டாக இருக்கும் இல்லையா? ஸோ இந்த கம்பஷன் ஆஃப் ஃபியூவலில் கார்பன் வந்து உனக்கு ஆக்சிஜனோட கம்பைன் ஆகி எனக்கு நிறைய ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகே, ஸோ யூஸ்வலாக ஒரு ஃபியூவல் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக பேர்ன் ஆகுது அப்படின்னா கம்மியான நேரத்தில் நிறைய அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி அது ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா தட் ஃபியூவல் இஸ் எஃபிஷியன்ட். ஓகே, ஸோ ஒரு ஃபியூவல் எஃபிஷியண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு சில டேர்ம்ஸ் வச்சு நம்ம சொல்லலாம். First is specific energy. Specific energy na enna? It is the amount of energy produced by unit mass of fuel. Unit mass of fuel உனக்கு எவ்வளோ amount of heat energy கொடுக்குது அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்? ஸ்பெசிஃபிக் எனர்ஜின்னு சொல்கிறோம். ஓகே, இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? இட் இஸ் யூஸ்ட் டு மெஷர் த ஸ்டோர்டு எனர்ஜி இன் certain substances. It is used to measure stored energy in certain substances. அதோட யூனிட் என்ன? ஜூல்ஸ் பர் கிலோகிராம். ஸ்பெசிஃபிக் எனர்ஜினா என்னன்னு தெரிஞ்சிருச்சா? அதாவது யூனிட் மாஸ் ஆஃப் ஃபியூல் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுது அதான் வந்து ஸ்பெசிஃபிக் எனர்ஜி. நெக்ஸ்ட் என்ன? கலோரிஃபிக் வேல்யூ. நெக்ஸ்ட் என்ன? கலோரிஃபிக் வேல்யூ. ஸோ த குவான்டிட்டி ஆஃப் ஹீட் ப்ரொடியூஸ்டு பை த கம்ப்ளீட் கம்பஷன் ஆஃப் ஃபியூவல் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் அண்ட் நார்மல் கண்டிஷன். ஓகே, ஒரு ஃபியூவல் கம்ப்ளீட்டாக பேர்ன் ஆனதுக்கப்புறம், கம்ப்ளீட் கம்பஷனுக்கு அப்புறம் எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணுது அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்? கலோரிஃபிக் வேல்யூன்னு சொல்கிறோம். இட் இஸ் மெஷர்டு இன் டேர்ம்ஸ் ஆஃப் கிலோ ஜூல்ஸ் பர் கிலோகிராம். சரியா? இதுதான் கலோரிஃபிக் வேல்யூ. ஸோ ஸ்பெசிஃபிக் எனர்ஜினா என்னென்னு பார்த்தோம், கலோரிஃபிக் வேல்யூனா என்னென்னு பார்த்தோம். ஸோ நம்ம சில ஃபியூவல்ஸோட கலோரிஃபிக் வேல்யூ அவங்க கொடுத்துருக்காங்க. இருக்கிறதுலே கலோரிஃபிக் வேல்யூ எதுக்கு ஜாஸ்தி? ஹைட்ரஜனுக்கு தான் ஜாஸ்தி. அப்போ அதுதான் மோர் எஃபிஷியன்ட் ஃபியூவல். ஓகே, நெக்ஸ்ட் பயோகேஸ், எல்பிஜி, சிஎன்ஜி, மீத்தேன், டீசல், கெரோசின், பெட்ரோல், கோல், வுட், கவுடங் கேக். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன? ஆக்டேன் நம்பர் அண்ட் சீட்டேன் நம்பர். இது உனக்கு டீட்டெயில் கொஷனில் இருக்கு. வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். ஆக்டேன் நம்பர்னா என்ன? சென்டேன் நம்பர்னா என்ன?
ஆக்டேன் நம்பர் வந்து உனக்கு பெட்ரோலில் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஆக்டேன் இருக்குது, அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், ஆக்டேன் நம்பர்னு சொல்கிறோம். பெட்ரோலில் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஆக்டேன் இருக்குது. The fuel having higher octane number is called as an ideal fuel. யூஸ்வலாக உனக்கு ஹை அமௌண்ட் ஆக்டேன் நம்பர் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா அது ஒரு ஐடியல் ஃபியூல்னு நம்ம சொல்கிறோம். சென்டேன் நம்பர்னா என்ன? measures the ignition delay of the fuel in diesel engine. டீசல் இன்ஜினில் ignition அது பத்திக்கிறதுக்கு எவ்வளோ டிலே ஆகுது, அதான் நம்ம ignition டிலேன்னு சொல்லுவோம் of the fuel. When cetane number is higher then the ignition delay is shorter. The fuel with high cetane number is called as ideal fuel. Okay? Okay? So higher cetane number இருந்துச்சுன்னா உனக்கு that is an ideal fuel னு நம்ம சொல்லலாம். Okay? So difference between octane number and cetane number very important. சரியா? So octane number petrol measure பண்றதுக்கு, cetane rating is used for diesel. அது amount of octane எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறதுக்கு, இது ignition delay-வை செக் பண்ணுறதுக்கு. Octane number of petrol can be increased by adding benzene or toluene. Benzene or toluene ஆட் பண்ணி நம்ம octane நம்பரை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அப்போ தானே நம்ம ஐடியல் ஃபியூல்னு சொன்னோம். Cetane number can be increased by adding acetone. பசங்களா இந்த question is very important. The fuel with high octane number நம்ம என்ன அதுக்கு வந்து low cetane number இருக்கும். The fuel with high cetane numberக்கு low octane number இருக்கும். சரியா? So alternative fuel னா என்ன? Okay? Alternative fuel னா என்ன? So இவ்வளோ நேரம் படிச்ச இந்த fossil fuels எல்லாமே ஒரு லிமிட்டுக்கு மேலே எக்ஸாஸ்ட் ஆகிடும். ஏன்னா fossil fuelsன்றது 300 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி இந்த டெட் ஆர்கானிசம்லேருந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம காலி பண்ணிட்டோன்னா திரும்ப இந்த டெட் ஆர்கானிசம்ஸ்லாம் ஃபார்ம் ஆகிறதுக்கு மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் தேவை. ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸாஸ்டிபிள் சோர்சஸ் ஆஃப் எனர்ஜி. ஓகே, ஸோ இதெல்லாம் எக்ஸாஸ்ட் பண்ணிடுவோம் சீக்கிரமாக. ஸோ இந்த ட்ரெடிஷ்னல் ஃபியூல் தட் வி யூஸ் டுடே இன்க்ளூடிங் பெட்ரோலியல் ஆர் நான் ரெனியூவபிள். ஓகே, ஸோ ஈஸியாக வந்து ரெனியூவபிள் ஆகாது, ஈஸியாக காலி ஆகிடும். ஓகே, ஸோ இப்போதைக்கு பார்த்தா கோல் வந்து ஒரு 150 வருஷம் இருக்கும், அண்ட் பெட்ரோலியம் ஒரு 40 வருஷத்துக்கு யூஸ் பண்ணலாம், நேச்சுரல் கேஸ் ஒரு 61 வருஷம் யூஸ் பண்ணலாம், அவ்வளோதான். அப்போ அதுக்கப்புறம் இருக்கிற ஜென்ரேஷன் என்ன பண்ணுவாங்க? ஸோ நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு இந்த ஃபியூல்லாம் விட்டு வச்சுட்டு போனோம் இல்லையா? ஸோ அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறது மேம்? நம்ம ஆல்டர்னேட் ஃபியூலுக்கு யூஸ் பண்ணணும். ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸ் ஆஃப் வேர் எங்கெங்கே நான் எனர்ஜி வந்து எனக்கு கிடைக்கும் அதை நம்ம பார்க்கணும். ஓகே, அண்ட் அதே மாதிரி ஃபாசில் ஃபியூல்ஸ் என்ன தான் வந்து நல்ல கலோரிஃபிக் வேல்யூ நல்ல எஃபிஷியண்ட்டாக இருந்தாலுமே இதில் வந்து நிறைய ஹார்ம்ஃபுல் கேஸஸ் வந்து உனக்கு எமிட் ஆகுது. கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடு, இது எல்லாமே என்வாயன்மெண்ட்டை பொல்யூட் பண்ணுது. ஓகே, ஸோ பர்னிங் ஃபாசில் ஃபியூல்ஸ் ஆல்சோ காஸ் டெம்பரேச்சர் ரைஸ் இன் த எர்த் அட்மாஸ்பியர். இந்த ஃபாசில் ஃபியூலை பர்ன் பண்ணுறதுனால நம்ம எர்த் டெம்பரேச்சர் வந்து என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ மெனி பிலீவ் தட் ஃபியூல் விச் டஸ் நாட் காஸ் பொல்யூஷன் இஸ் நீடட் டு என்ஹான்ஸ் த குவாலிட்டி ஆஃப் அவர் என்வாயன்மெண்ட். ஸோ சில ஆல்டர்னேட்டிவ் ஃபியூல்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும். பயோடீசல் யூஸ் பண்ணலாம். பயோடீசல்னா என்ன? ஃபியூல் அப்டெயின்டு ஃப்ரம் வெஜிடபிள் ஆயில்ஸ் லைக் சோயாபீன், ஜெட்ரோஃபோ ஆயில், கார்ன் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில், காட்டன் சீட் ஆயில், ரைஸ் பிரான் ஆயில் அண்ட் ரப்பர் சீட் ஆயிலிருந்து வர ஃபியூலை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? பயோடீசல்னு சொல்கிறோம். இந்த ஆல்டர்னேட்டிவ் ஃபியூலை நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஓகே, அண்ட் ஹைட்ரஜன் இதான் நம்மளோட ஃபியூச்சர் ஃபியூல்னு சொல்கிறாங்க. இது ஒரு க்ளீன் ஃபியூவல் அண்ட் கிவ்ஸ் அவுட் ஒன்லி வாட்டர் வைல் பர்னிங். அண்ட் இருக்கிறதுலே ஹையஸ்ட் எனர்ஜி கண்டென்ட், நம்ம கலோரிஃபிக் வேல்யூ பார்த்தோம்ல, இருக்கிறதுலே ஹையஸ்ட் கலோரிஃபிக் வேல்யூ ஹைட்ரஜனுக்கு தான் இருக்குது. அண்ட் இட் டஸ் நாட் பொல்யூட் ஏர். ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆல்டர்னேட் ஃபியூவல்னு நம்ம சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் ஃபியூவல் என்ன? விண்ட் எனர்ஜி. இது பெரிய காற்றாலை மூலமாக நம்ம இந்த விண்ட் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுறோம் இல்லையா? ஸோ வென் விண்ட் ப்ளோஸ், இந்த காற்றாலை காற்று நல்லா அடிக்கிறப்ப இந்த விண்மில் வந்து அப்படியே வந்து ரொட்டேட் ஆகும் இல்லையா? ஸோ இந்த பிளேட்ஸ் ரொட்டேட் ஆகும் அண்ட் இதிலிருந்து உனக்கு எலக்ட்ரிசிட்டி டைனமோ மூலமாக நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ விண்ட் எனர்ஜிலேருந்து நம்ம எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஓகே, எங்கெங்கே இருக்குது? மோஸ்ட்லி லொக்கேட்டட் அட் கயாத்தர், அரல்வாய்மொழி, பல்லடம் அண்ட் கொடிமங்கலம் இன் தமிழ்நாட்டில் தான் இந்த விண்மில்ஸ்லாம் யூஸ்வலாக இருக்கும். நெக்ஸ்ட் என்ன? கோபர் கேஸ். ஓகே,
ஸோ இது வந்து கவுடங்கோட ஃபர்மெண்டேஷன்ல இருந்து கவுடங்க ஃபர்மெண்ட் பண்றப்ப உனக்கு இந்த கேஸ் ப்ரொடியூஸ் ஆகும். அதுதான் நம்ம கோபர் கேஸ்னு சொல்றோம். ஓகே, ஸோ ஃபர்மெண்டேஷன் ஆஃப் கவுடங் in the absence of air. அப்போ உனக்கு என்ன கேஸ் ப்ரொடியூஸ் ஆகுது? கோபர் கேஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. It mainly contains methane and little ethane. யூஸ்வலா ரூரல் ஏரியாஸ்ல ஃபார் குக்கிங் அண்ட் ஆப்ரேட்டிங் இன்ஜின்ஸ் உனக்கு இந்த கோபர் கேஸ் யூஸ் பண்ணுவாங்க. இட் இஸ் வெரி ஆல்டர்னேட்டிவ் குட் ஃபியூவல். நெக்ஸ்ட் என்ன? சோலார் எனர்ஜி. ஸோ சூரிய ஒளியிலிருந்து நம்ம வந்து இப்போ என்ன பண்ணலாம்? எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணலாம். சோலார் எனர்ஜி இஸ் ரெனியூவபிள்ல, சன் எப்பயுமே இருக்கும்ல. ஸோ நம்ம இந்த சன்னை வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஃபியூல் எனர்ஜிக்கு யூஸ் பண்ணலாம். ஓகே, இட் இஸ் த ரெனியூவபிள் டைப் ஆஃப் எனர்ஜி வித்தவுட் என்டேஞ்சரிங் த என்வாயன்மெண்ட். என்வாயன்மெண்ட்டையும் பொல்யூட் பண்ணாது. ஓகே, ஸோ வித் அட்வான்ஸ்மெண்ட் இன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சோலார் எனர்ஜி ஹாஸ் பிகம் மோர் அஃபோர்டபுள். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இந்த சோலார் பேனல்லாம் வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க? ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் எனர்ஜி கிரைசிஸை நம்மளால் ஓவர் கம் பண்ண முடியும். ஸோ சோலார் எனர்ஜி இஸ் த க்ளீன் எனர்ஜி வித் த மினிமம் எஃபர்ட்ஸ் மேக்ஸிமம் எனர்ஜி கேன் பி ஹார்னஸ்ட் யூசிங் வேரியஸ் எக்யூப்மெண்ட்ஸ். ஸோ சோலார் எனர்ஜி இஸ் அ வெரி பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் ஃபியூவல். அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் சோலார் எனர்ஜி: சோலார் வாட்டர் ஹீட்டருக்கு யூஸ் பண்ணலாம், அக்ரிகல்ச்சர் அண்ட் அனிமல் ப்ராடக்ட்ஸை ட்ரை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம், எலக்ட்ரிக் பவர் ஜெனரேஷனுக்கு யூஸ் பண்ணலாம், சோலார் க்ரீன் ஹவுசஸ்க்கு யூஸ் பண்ணலாம் கார்டனிங் அப்போ, அண்ட் சோலார் பம்பிங் அண்ட் சோலார் டிஸ்டிலேஷனுக்கு யூஸ் பண்ணலாம், அண்ட் சோலார் குக்கிங் சோலார் ஃபர்னேசஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். சரியா? ஸோ எஸ் பசங்களா, இந்த சாப்டரில் நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ ஸ்டார்டிங்லேருந்து கெமிஸ்ட்ரியோட அப்ளிகேஷன்ஸை பார்த்துட்டு நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கோல், அப்புறம் பெட்ரோலியம், அப்புறம் ஆல்டர்னேட்டிவ் ஃபியூவல்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டோம். ஓகே, ஐ ஹோப் ஸோ எந்த டவுட்ஸும் இருக்காது. ஒரு தடவை ஸ்பீடாக இதை பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ மீத்தேன், நேச்சுரல் கேஸ், சிஎன்ஜி, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேஸஸ், அப்புறம் பெட்ரோலியம், அப்புறம் சீட்டேன் நம்பர், சோலார் எனர்ஜி, இதை பற்றிலாம் நம்ம படித்தோம். ஓகே, இதை பற்றி படித்தோம். மெயினாக பார்த்தோன்னா ஹைட்ரோகார்பன்ஸ்னால் என்ன, அதுதான் ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா? அதோட சோர்சஸ், ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் டைப்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ஃபியூவல் கேஸஸ், இது உனக்கு டீட்டெயில் கொஷன்லேயும் இருக்குது. டிஃப்ரெண்ட் ஃபியூவல் கேஸஸ். அப்புறம் கோல், அதோட எக்ஸ்ட்ராக்ஷன், டைப்ஸ், யூசஸ், ப்ராடக்ட்ஸ். டிஸ்ட்ரக்டிவ் டிஸ்டிலேஷன் பற்றி படித்தோம். பெட்ரோலியமில் அது எங்கே இருக்கும், அதோட ரிஃபைனிங், அதோட யூசஸ் படித்தோம் இல்லையா? நெக்ஸ்ட்டு ஆல்டர்னேட்டிவ் எனர்ஜி, பயோடீசல், கோபர் கேஸ், விண்ட் எனர்ஜி அண்ட் சோலார் எனர்ஜி பற்றி நம்ம படித்தோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம புக் பேக் கொஷின்ஸ் ஆல்ரெடி பார்த்தாச்சு. இதில் நம்ம ஃபில் இன் த பிளாங்க்ஸ்லாம் நம்ம போயிடலாம். நேம் த டிஸ்டிங்கிஷ் பிட்வீன் ஆக்டேன் நம்பர் அண்ட் சீட்டேன் நம்பர் நான் சொன்னேன்னா அது பார்த்துக்கணும். சோலார் எனர்ஜி இஸ் அ நான் டெப்ளீட்டிங் எனர்ஜி. ஏன்? பிகாஸ் சன் இஸ் அ நான் டெப்ளீட்டிங் திங் இல்லையா? நேம் த பிளேசஸ் இன் தமிழ்நாடு ஹார்னஸிங் விண்ட் எனர்ஜி ஃப்ரம் விண்மில். ஓகே, தமிழ்நாட்டில் எங்கெங்கே விண்ட் எனர்ஜி வந்து உனக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. டிஸ்ட்ரக்டிவ் டிஸ்டிலேஷன்னா என்ன, அண்ட் டிஸ்ட்ரக்டிவ் டிஸ்டிலேஷன் மூலமாக உனக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் என்ன? ஓகே, anthracite is known as the highest grade of coal. ஏன்? ஓகே, இது ஏன் வந்து சொல்கிறோம், இதுவுமே நம்ம வந்து பார்த்தோம். சரியா? ஸோ இப்போ நம்ம fill in the blanks and match the following போயிடலாமா? choose the correct answer first போயிடலாம். The chemical mixed with LPG that helps in the detection of its leakage. என்னது? mercaptan. Which is known as syngas, water gas. The unit of calorific value of fuel is kilojoule per kilogram. Okay. Dash is the coal of superior quality, anthracite. சரியா? Next என்ன? The main component of natural gas. The main component of natural gas is methane. சரியா? Next என்ன? Producer gas is a mixture of carbon monoxide and nitrogen. Dash is known as marsh gas. Methane is known as marsh gas.
The term petroleum means dash. பெட்ரோலியம்னா என்ன? ராக் ஆயில் அப்படின்னு அர்த்தம். Heating coal in the absence of air is called as destructive distillation. An example for fossil fuel is coal. Okay, match the following போயிடலாம். ஆக்டேன் ரேட்டிங் எதுக்கு? பெட்ரோலுக்கு. சீட்டேன் ரேட்டிங் வந்து உனக்கு டீசலுக்கு. சிம்பிளஸ்ட் ஹைட்ரோகார்பன் இஸ் மீத்தேன். பீட் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் கோல் அண்ட் லிக்னைட் இஸ் ப்ரௌன் இன் கலர். ஓகே, ஸோ எஸ் பசங்களா, எல்லா புக் பேக் கொஷின்ஸும் உனக்கு நானே சால்வ் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ வி ஆர் டன் வித் திஸ் சாப்டர். ஸோ கெமிஸ்ட்ரி இன் எவ்ரிடே லைஃப் சூப்பராக முடிஞ்சிருக்கும், சூப்பராக புரிஞ்சிருக்கும். ஓகே, புக் பேக் கொஷின்ஸ் நீங்களே வந்து சால்வ் பண்ணுங்க. நம்ம ஒன் ஷாட் பார்த்துட்டு கான்செப்ட்ஸ் பார்த்துட்டு அண்ட் இதுக்கப்புறம் அடுத்த ஒன் ஷாட்டில் மீட் பண்ணலாம். என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் என்கிட்ட கேட்கலாம். ஓகே, ஸோ இதே மாதிரி வில் மீட் இன் த நெக்ஸ்ட் ஒன் ஷாட். அண்டில் தென் பை பை ஃப்ரம் ஐஸ்வர்யா மேம். தேங்க்யூ ஸோ மச் டா பசங்களா.